ஆரம்பிச்சுக்கணும். இன்று திருக்குறளில் வாக்தபஸ் என்ற தலைப்பில் நாம் 3 அத்தியாயங்களிலிருந்து குறள்களை எடுத்து பேசப் போகிறோம். ஒரு அத்தியாயத்திற்கு 10 குறள்கள், 30 குறள்கள் இருக்கும். நாம் அவற்றில் மிக முக்கியமானது ரெப்படேஷன் இல்லாத இருக்கக்கூடிய குறள்களை தேர்ந்தெடுத்து நாம் இன்று வாக்தபஸ் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வாக்கு என்று சொன்னால் பேசுவது, சொல்லுவது. தபஸ் என்றால் தவம். தவம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி நீண்ட காலம் ஒன்றிலேயே நிலைத்திருத்தல், அது தவம். கொக்கு கூட தவம் செய்கிறத பார்க்கலாம் ஒரு காலில். அதனுடைய தவமெல்லாம் மீன் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது. அதுக்காக அசட்டையை அங்கங்கே வேடிக்கை பார்க்கறது இல்லை. மீன் வர்ற வரைக்கும் அது ஒத்த காலை நின்றுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அது தவம் செய்வது போல இருக்கு. முனிவர்களோட ஒரு காலில் தவம் செய்கிறாங்க. எதுக்கு அவங்களுடைய ஒரு காலில் தவம் செய்கிறாங்க? அவங்க மனசை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படி செய்கிறாங்க. தவத்தெல்லாம் ஆள வருவேன் என்ன கிடைக்குது அப்படின்னா, தபஸ் என்பது உண்மையான அதனுடைய பொருள் உருக்கி வார்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு உலோகத்தை சிலையாக மாற்றணும்னா முதல்ல அந்த உலோகத்தை உருக்கணும். அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு 6 வளையலை நெக்லஸாக மாற்றணும்னா முதல்ல வளையலை உருக்கணும், அப்புறம் புதுசாக நெக்லஸாக மாற்றணும். இப்போ உருக்கி வார்த்தல், இது பேர் தபஸ் அப்படின்னு பேர். தப அப்படின்னு சொன்னாலே வெப்பப்படுத்துதல், சூடுபடுத்தல், உருக்குதல்னு அர்த்தம். தபிக்குது அப்படின்னு சொல்கிறோம், வெயில் தகிக்குதுங்கிறோம். தகனம். தப என்றாலே வெந்து தணிதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ மனதை நாம் பழைய பழக்கத்துலேருந்து புது பழக்கத்துக்கு மாற்றணும்னா பழைய மனசை நம்ம அழிக்கணும். அப்புறம் புது மனசை ஒரு வார்ப்பு பண்ணணும். இப்போ உருக்கி வார்த்தல், இதுக்கு பேர் தபஸ்ன்னு பேர். இப்போ மனம்தான் இதில் முக்கியம். உடம்பை மாற்றுறதெல்லாம் இதில் ரெண்டாவது. மனதை உருக்கி வேறொரு வடிவத்தில் மாற்றுதல். என்ஜினியரிங்கில் நல்ல ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும், அல்லது மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும் அப்படின்னா +2லேருந்து அவன் உருக்கி வார்த்துக்கிறான். அது வரைக்கும் அவன் +2 மாணவனாக இருந்தால் அப்புறம் கல்லூரி மாணவனாக மாறும். இந்த மாற்றம், அந்த பள்ளிக்கூட மாணவன்றவன் உருக்கி போய் டாக்டருங்கிறவன் உருவாகிறான். அந்த உருக்கி வார்த்தல், அதுக்கு அவன் அந்த நீட் என்ற எக்ஸாமுக்கு அவன் தயார் பண்ணுறான் பாருங்கள். அவன் தவம் செய்கிறான். அவனுடைய கருத்து, எண்ணங்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஒரு நாள் முழுக்க அதெல்லாம் ட்ரைனிங் போகிறான். அதுக்காக கோச்சிங் சென்டர் போகலாம், மீதி நேரத்தில் அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், நினைவுபடுத்தி பார்க்கலாம், பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணி பார்க்கலாம். இத்தனையும் அவன் செய்யும்போது அவன் பழைய மாணவன் இல்லை. அப்புறம் டாக்டராக மாறிடுறான், என்ஜினியராக மாறிடுறான். இது பொதுவாக நம்ம புரிகிற ஒரு தபஸினுடைய அர்த்தம். நாமெல்லாம் என்ன தபஸ் பண்ண போகிறோம்? நாம் பாவ புண்ணியத்திலையும் பிறப்பிறப்பிலையும் சிக்கியிருக்கிறோம். இந்த ஜீவன் துன்பத்தில் கஷ்டப்படுறான். எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்குது, ஆனால் வெகு நேரம் அவனுக்கு துன்பம் தான் கொடுக்குது. இவன் ஆனந்தம்னு தேடின பொருள்லேருந்து தான் துன்பம் வருது. துன்பம்னு ஒரு பொருளை இவன் தேடி யாரும் வாங்கிறதில்ல. நிறைய பேர் துன்பப்படுறாங்கன்னு சொல்கிறோம். 10 பேர் இங்கே நிற்க வச்சு உங்களுக்கெல்லாம் துன்பம் வருதுதானா? இருக்குது சார் அப்படின்னு. எதுலேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா அவங்க முதல்ல அது இன்பம் நினச்சி வாங்கினதுலேருந்து தான் இருக்குது. யாருமே இந்த 10 பேருமே துன்பம்னு கடையில் போய் வாங்கினதில்லை. துன்பம் கிடைக்கிற இடத்துக்கு போய் அவங்க இப்போ ஒரு உறவினர்னால துன்பம் வருதுன்னா அந்த உறவினர் அவங்க வேண்டி வாங்கலை. கணவனால் துன்பம் வருதுன்னா துன்பம் கொடுக்குற கணவனை அவன் கட்டிக்கல. இன்பம் தருவார்னு சொல்லி தான், இன்பம் கிடைக்கும்னு தான் ஒரு வீடுக்கு போகிறோம், இன்பம் கிடைக்கும்னு சொல்லி தான் ஒரு பொருளை வாங்குகிறோம்.
இன்பம் கிடைக்கும்னு சொல்லி தான் உறவுகளை வாங்குகிறோம். எல்லாருமே இன்பத்துக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு துன்பம் கிடைக்கிறது அதுலேருந்து தான் கிடைக்குது. எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள். துன்பம் ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த பொருளோ அந்த உறவோ அந்த சம்பவமோ ஒரு காலத்தில் இன்பம் தந்ததாக இருக்கும். இப்போ எப்பொழுதுமே ஒரு பக்கத்தை இன்பத்தை காட்டிட்டு ஒரு பக்கத்தை துன்பத்தை மறைச்சி வைக்கிறது தான் இந்த உறவுகளும் பொருளும் சம்பவமும். எவ்வளோ நாள் அந்த இன்பம் தருவோங்கிறது தெரியாது, கட்டாயம் அது துன்பம் தரும் அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான். இது எப்படி நம்ம தவிர்க்கிறது? இதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது? இந்த மனத்தில் இருக்கக்கூடிய கவலையை போக்குறதுக்கு என்ன காரணம், என்ன ஒரு சாதனம், என்ன முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கும் பொழுது அவன் பழைய மனுஷனை அழிச்சிட்டு புதிய மனிதனாக பிறக்கணும். அப்போ அவனுக்கு தவம் தேவைப்படுது. அந்த தபஸுக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு பேர் வச்சிருக்கிறார், கர்மயோகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். கர்மம்னா என்ன, யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தபஸை புரிஞ்சுக்கலாம். கர்மயோகத்தால் ஒரு மனிதன் என்ன கிடைக்கிறான்னா அசுத்தமான மனசு தூய்மையான மனசாக மாறுது. இப்போ பழைய மனசை அப்படியே அழிச்சிட்டு புது மனசை உண்டாகிறான். மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு தபஸ் தேவைப்படுது. முனிவர்கள் எல்லாம் சாதுக்கள் எல்லாம் அன்னைக்கு தபஸ் பண்ணதே மனசை தூய்மைப்படுத்துதான். சில பேர் மேலுலகம் போகணும், கடவுளை தரிசிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க இல்லையா? அப்போ எந்த மனசால கடவுளை தரிசிக்க முடியும்? தூய்மையான மனசால தான் கடவுளை தரிசிக்க முடியும். தூய்மையான மனசில் தான் சொர்க்கலோகம் போக முடியும். அப்போ சொர்க்கலோகம் போகிறதா இருந்தாலும் கடவுளை பார்க்கணுங்கிற ஆசைப்பட்டாலும் கடவுளே நேரில் வந்து வரம் தரணும் இப்படியெல்லாம் பார்த்துருக்க தபஸ் பண்ணாங்க. அப்படி நடக்கணும்னா மனசு தானே மாறணும். அந்த மனம் மாறுவது தான் அவங்க தபஸ் பண்ணுறாங்க. வால்மீகி அப்படிங்கிறவர், வால்மீகினா பாம்பு புற்று. பாம்பு எப்பவும் புற்று கட்டுறதில்ல, கரையான் புற்று, அதில் பாம்பு போய் குடியிருந்துக்கும். நம்ம பேச்சுக்கு பாம்பு புத்துங்கிறோம். கட்டினது யாரோ? இவர் தவம் செய்தார், அசையாமல் அங்கே நின்னார். அவர் மேலே கரையான் புத்தையை கட்டிட்டு அவர் முகமே தலையே மூடிடுச்சு. அங்கேருந்து ராம் ராம்ங்கிற தபஸ் சவுண்டு மட்டும்தான் கேட்குதான். அப்புறம் பிரம்மதேவனை வந்து தோன்றி உனக்கு என்ன கேட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வரத்தால் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் மழை பொழிஞ்சு அந்த புத்து கரைஞ்சி அப்புறம் தான் வெளியே வந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நினச்சி நம்ம தபஸ்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பட்னியாக இருந்துக்கிட்டு ஒத்த காலம் நிற்கிறதோ ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ இல்லை. மனதை மாற்றுவதற்கு எது சிறந்ததோ அது தபஸ். இப்போ நமக்கு வந்து மனதை மாற்றுவதற்கு நல்ல தபஸ் எதுனா கர்மயோகம். இந்த கர்மம் என்று சொன்னால் எந்த இடத்துலேருந்து நம்ம கர்மம் செய்கிறோம்? ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்தான்னா கர்மம் செய்கிறான். கர்மம் வேலை ரெண்டும் ஒன்று தான். நம்ம சமஸ்கிருதத்தில் கர்மங்கிறோம், தமிழில் கடமைங்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் கடமை இருக்கிறது, அதை சமஸ்கிருதத்தில் கர்மம் அப்படின்னு சொல்கிறோம். கடமை செய்தால் நமக்கு உரிமையும் கிடைக்கும். கடமை செய்யாமல் உரிமை கேட்க முடியாது. உரிமையை எதிர்பார்த்து கடமையை செய்வது தான் நம்முடைய வழக்கம். நான் இவ்வளோ செய்திருக்கிறேன், எனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போ உரிமையோ பலனையோ எதிர்பார்த்து செய்தால் அது கர்மம். யார் ஒருவன் உரிமையை விட்டுவிட்டு கடமையை மட்டும் செய்கிறானோ, இப்போ ஒரு தாய் எந்த உரிமையும் குழந்தைகிட்டேருந்து எதிர்பார்க்கறதில்ல. அவள் வந்து தினமும் அதுக்காக வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறா. நீங்கள் கோயில்லையோ அல்லது வந்து கடற்கண்ணிலையோ அந்த சந்தைகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இடுப்பில் அம்மா ஒரு குழந்தையோடு வருவாள். அந்த குழந்தை காலால் நடந்து பயில்ற வரைக்கும் அது இடுப்பு விட்டு இறங்காது. ஒரு மனுஷனால் ஒரு பொருளை வாழ்நாள் முழுக்க இடுப்பில் சுமக்க முடியுமா? 10 குழந்தை பெற்றவங்க அவங்க வாழ்நாள் முழுக்க 10 குழந்தைய சுமத்துருக்குறாங்க. அவங்க சுமக்காத நேரமே ரொம்ப குறைவு. இப்போ அவங்க உடம்புல ஒரு பகுதியாக இருக்குதே. நம்ம ஒரு பை தூக்கிட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறோம். புத்தகம்லாம் தூக்கிட்டு வர்றது காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு புத்தகம் கொண்டு வரவே மாட்டேங்கிறாங்க. அதே இது தூக்கிட்டு வெறும் கையோடு வராங்க. பேனா கூட எல்லாம் பக்கத்தில் இருந்து கடன் வாங்குறாங்க. ஒரு தாய் 10 குழந்தை பெற்று அல்லது 5 6 பெற்று அதெல்லாம் வளர்க்குற வரைக்கும் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் இடுப்பை விட்டு அகலாமல் அதை நினச்சிக்கிட்டே சாப்பிட்றது, குழந்தைக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி இவங்க பத்தியம் இருக்கிறது,
அதுகள் நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு இவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட கர்மமாக இருக்குதுன்னு பாருங்கள். பலன் கருதாத கர்மமாக தானே இருக்குது. இந்த 10 குழந்தைய நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக குழந்தைய பெற்றுக்கிட்டு அது வளர்க்குறாங்க. எவன் ஒருவன் பலனை விட்டுவிட்டு உரிமையை எதிர்பார்க்காமல் தன்னுடைய கடமையை மட்டும் செய்கிறானோ அது பேர் கர்மயோகங்கிறார். அப்போ கர்மயோகத்தில் யாருக்கு ரொம்ப வாய்ப்புன்னா பெண்களுக்கு தான் வாய்ப்பு. ஆண்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இல்லை. ஆண்களும் அப்பாங்கெல்லாம் குழந்தைகளை வளர்க்கும் போது இருக்கிறாங்க. ஆனால் தாய் இடுப்பை விட்டு குழந்தை போகிற மாதிரி அப்பா இடுப்பை விட்டு அது வரதில்லை. எப்போ போனாலும் குடத்தை சுமக்கணும், குழந்தைய சுமக்கணும். ஒரு கையில் குழந்தை, இன்னொரு கையில் காய்கறி கூட, ரெண்டுத்தையும். அப்புறம் கொஞ்ச நேரம் இளைப்பாறத்துக்கு ஒரு நிழல்லையோ வீட்டு திண்ணையிலையோ நிற்பாங்க. அப்புறம் கை மாற்றிக்குவாங்க, தோளில் போட்டுக்குவாங்க. இந்த கை மாற்றிக்கிட்டே தான் வாழ்க்கை முழுக்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கடமையை உரிமை எதிர்பார்க்காமல் அவங்க செய்கிறாங்க இல்லையா, அது பேர் கர்மயோகம்னு பேர். இந்த கர்மயோகத்தை செய்வதனால அந்த மாக்கு என்னென்னா மன தூய்மையை அடைகிறது. மன தூய்மையினால் என்ன கிடைக்கும்? சொர்க்கலோகம் கிடைக்கும். இந்த உலகத்திலையும் ஆனந்தமாக குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழலாம். இதெல்லாம் கர்மயோகத்தினுடைய சிறப்புகள். கர்மங்கள் எங்கிருந்து பிறக்கிறது? மனுஷன் தானே கர்மம் செய்கிறான். மிருகங்கள் கர்மம் செய்யறதா இல்லையா? மிருகங்கள் கர்மம் செய்யறது இல்லை. இந்த இடத்துல ஒரு பக்கத்தில் ஒரு புறாவையோ காக்காயோ உட்கார வைப்போம், இல்லை நீங்கள் நாய் கூட உட்கார வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் ஒரு பையனை உட்கார வைப்போம், அது ஒரு பெண்ணை உட்கார வைப்போம். இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமான்னா இது என்ன செய்யும்னு சொல்லலாம். இந்த புறா அங்கே தீனி போட்டால் அது போய் பறந்து போயிடும், இல்லை விட்டவொடனே எங்கேயாவது பறந்து போயிடும். நாய்க்கு ஏதாவது ஒன்று போட்டோம்னா போயிடும், அது வாழை ஆட்டம். உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்கல்ல, அது அதிசயம் இல்லைல்ல. ஆனால் இங்கே இருக்கிற பையன் அடுத்து என்ன செய்வான்னு உங்களுக்கு யாரும் சொல்ல முடியாது. இவன் தன் கர்மத்தை இவனே திட்டமிடுறான். மிருகங்களுக்கு கர்மத்தை சுற்றுச்சூழல் தான் திட்டமிடுது. அதுங்களாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறது. அங்கே சுற்றுச்சூழல் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. நிழலுன்னாக்கா வெயிலுக்கு போகும், வெயில் இருந்தால் நிழலுக்கு போகும், தீனி இருந்தால் தீனி நோக்கி போகும், ஆபத்து வந்தால் வீட்டை நோக்கி ஓடி வரும். இதை தான் அது செய்ய முடியும். இனவிருத்தி செய்யணும்னா அது பெண் பெட்டையை தேடி போகும். இங்கே இருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்வான்னு சொல்ல முடியும். புஸ்தகம் படிக்கலாம், செல்ஃபோனில் பார்க்கலாம், எழுந்து விளையாட போகலாம், அல்லது தவம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணுவான். மனிதர்களுக்கு புத்தி இருப்பதனால தன் கர்மங்களை அவர்களே திட்டமிடுகிறார்கள். மிருகங்களுக்கு புத்தி இல்லாதனால அவர்கள் எதையும் திட்டமிடுறதில்ல. தலையில் என்ன எழுதி வச்சிருக்குதோ அதுவே தர்மம். காக்கையினுடைய தர்மம் காக்கை தர்மம்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். கொக்குனுடைய தர்மம் தெரியும், பருந்தினுடைய தர்மம் தெரியும், புலியினுடைய தர்மம் தெரியும், வேட்டையாடுறது. சிங்கத்தினுடைய தர்மம், மானுடைய தர்மம், பசுவினுடைய தர்மம் உங்களுக்கு தெரியும். மனிதனுடைய கர்மங்களை அவனே நிச்சயிக்கிறான். அவன் இஷ்டப்பட்டு தான் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த இஷ்டப்பட்டு காரியம் செய்யும் பொழுது அவனிடமிருந்து கர்மங்கள் பிறக்கிறது, கடமைகள் பிரிக்கிறது, செயல் எங்கே இடத்துல பிறந்தா 3 இடத்துலேருந்து பிரியுது. ஒருவன் உடம்பால் கர்மம் செய்யலாம். அதுக்கு என்ன உதாரணம்? கட்டடம் கட்டுறது, வண்டி ஓட்டுறது, சுமையை தூக்கிறது, சமையல் பண்ணுறது, துணி தைக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் உடம்பால் தானே செய்கிறோம். இதெல்லாம் உடம்பால் செய்கின்ற கர்மங்கள். இன்னொரு இடம் இருக்குது, அது வாயால் செய்கின்ற கர்மம். பேசி சில கர்மங்களை சம்பாதிக்கிறோம், பேசியே சிலதெல்லாம் சாதனை பண்ணுறோம். சில பேரோட கர்மங்களெல்லாம் பேச்சில் தான் உண்டாகுது. 3வது கர்மம் மனசுலேருந்து உண்டாகுது, உள்ளத்திலேருந்து உண்டாகுது. உடல், வாய், வாக்கு, மனசு, உள்ளம், இந்த 3 இடத்துலேருந்து வேலை பிறகுது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுங்கள்? உடம்பால் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். உடம்பால் கர்மங்களில் 2 விதமாக பண்ணலாம். தீய கர்மம், நல்ல கர்மம். நல்ல கர்மங்கள்லாம் என்ன அப்படி கேட்டோம்னா, உங்களுக்கு எதெல்லாம் சுகம் தருமோ அதை மற்றவங்களுக்கு செய்தால் அது நல்ல கர்மம். எதெல்லாம் உங்களுக்கு துன்பம் தருமோ மற்றவங்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது நல்ல கர்மம். நல்ல கர்மம் தெரிஞ்சு போச்சு. தீய கர்மம்னா என்ன? உங்களுக்கு எது கஷ்டம் தரும்னு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது தீய கர்மம். இப்போ கர்மங்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான். அப்போ தர்மங்களை தீய கர்மத்தை தர்மம்னோ அதர்மம்னோ, நல்ல கர்மத்தை தர்மம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம செய்கிறத கர்மங்களாக 2 விதத்தில் போடலாம்லே, தர்மம் அதர்மம். இப்போ ஒரு பையன், இந்த பையனுக்கு என்ன செய்யலாம்
அப்படின்னு தர்மமாக செய்யலாமா அதர்மமாக செய்யலாம்னு இவனுக்கு உரிமை இருக்குது. மிருகத்து இருக்குதா? அது ஒன்று தான் செய்யும். அதுக்கு தர்மமும் தெரியாது அதர்மமும் தெரியாது. அதனால் அதனுடைய செயலில் வந்து தர்ம அதர்மம் பிரிக்க முடியாது. அதனுடைய தர்மங்க அப்படி தான். எறும்பு அப்படி தான் இருக்கும், மான் அப்படி தான் இருக்கும், பருந்து அப்படி தான் இருக்கும். இவன் எப்படி இருப்பான்? இவன் தர்மமாக இருப்பானா அதர்மமாக இருப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போது தர்ம அதர்மங்கள் மனிதனுக்கு செய்ய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அதில் அவன் தேர்ந்தெடுத்து எதை செய்யணும், தர்மமா அதர்மமா? தர்மத்தை செய்யணும். அந்த தேர்வை அவன் செய்கிறானோ அவன் கர்மயோகி. ஏன் அவன் தேர்ந்தெடுக்கிறான்? அது அது கஷ்டமாக இருந்தால் கூட தேர்ந்தெடுக்கிறான். அதர்மமாக இருக்குது, சுலபமாக இருக்குது. லஞ்சம் வாங்கலாம், ஊழல் வாங்கலாம், குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், பொய் சொல்லி ஏமாற்றலாம். இதெல்லாம் வந்து சுலபமாக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். கஷ்டமானதுக்கு தான் போகிறான். ஏன்? அவனுக்கு பலன் வேற. மன தூய்மை தான் அவனுக்கு பலன். அதர்ம போகிறவனுக்கு மன தூய்மை பலன் இல்லை. மனம் கேனா கெட்டு போகுது. அது என்ன பெருசாக மன தூய்மை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? பணம் கிடைக்குதான்னு பார்க்குறான். பணத்துக்காக செய்தான் பலனுக்காக செய்வதெல்லாம் கர்மம் ஆயிடுது. அது மேக்சிமம் அது வந்து அதர்மமாக இருப்பது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தர்மமாக செய்கின்ற காரியங்கள் எல்லாமே எப்பொழுதும் மன தூய்மை தான் உண்டாக்கும். மன தூய்மைக்கு நல்ல மருந்து தர்மமாக வாழ்க்கை. அதனால் கர்மயோகத்தின் இன்னொரு பேர் தார்மீக வாழ்க்கை. கர்மயோகத்தின் இன்னொரு பேர் தார்மீக வாழ்க்கை. இந்த கர்மங்கள் 3 இடத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லியா? இந்த கர்மங்கள் தர்மமாக இருக்கணும் இல்லையா? அந்த தர்மமாக இருக்கிறது வந்து தமிழில் 3 விதமாக சொல்கிறோம். உடம்பில் செய்கின்ற கர்மத்தை தர்மம் இருந்ததுன்னா அது மெய்மைன்னு பேர். மெய்னா உடம்பு. மெய்மையாக இருக்கிறான், மெய்யாக இருக்கிறான். மெய்மைனா மெய்யால் செய்கின்ற கர்மங்கள், அது தர்மமாக இருந்தால். வாக்கால தர்மமாக இருந்தால் அது பேர் வாய்மை. உள்ளத்தால் தர்மமாக இருந்தால் அது பேர் உண்மை. அப்போ 3 இடத்துல கர்மங்கள் வருது. அது 3 தர்மமாக இருந்ததுன்னா அது வந்து மெய்மை, வாய்மை. இங்கேருந்து வந்தால் உண்மை. உண்மையை பேசுகிறான், வாய்மையை சொல்கிறான், மெய்யாக நடந்துக்கிறான். அப்போ நடவிட இங்கே வரும்போது மெய்மைங்கிற உடம்பால், வாயில் பேசுனா அது வாய்மைங்கிறோம். உள்ளத்தில் இருந்ததுன்னா அது உண்மை. உண்மையை தான் சொல்வான். உண்மையாக இருக்கிறான், உண்மையாக நடந்து கொள்கிறான். இவ்வாறு 3 இடத்துலையும் கர்மங்கள் தர்மமாக இருந்ததுன்னா அதை நாம் வாய்மை, உண்மை, மெய்மைங்கிறோம். சரி, இந்த 3ஐயும் இப்படி மெய்மை, வாய்மை, உண்மையாக செய்தால் என்ன கிடைக்கும்னா நீ உருக்கி வார்க்கப்படுவாய். இதை நீ கடைபிடிங்கிறார். ஏன் இதை கடைபிடிக்க முடியாது? ஏன்னா எல்லாருமே இதுக்கு தவறான எதிர்பக்கத்துக்கு தான் போகிறாங்க, அதர்மத்துக்கு தான் போக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வந்து சிலதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. மிருகங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, அது தர்மமாகவே இருக்குது. மனிதனுக்கு மட்டும் தர்ம அதர்மங்களை தேர்வு செய்கின்றதுனால அவனுக்கு உபதேசம் தேவைப்படுது. மிருகங்கள் யாரும் உபதேசம் செய்யறதில்லை. இவனுக்கு ஏன் உபதேசம்னா இவனுக்கு அந்த லிபர்ட்டி இருக்குது, இவனுக்கு அந்த உரிமை இருக்குது, ஃப்ரீவில் இருக்கிறது இந்த மனிதன். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் இன்னைக்கு, வாக்தபசன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏன் வாக்குன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோன்னு, மனிதன் உள்ளத்தால் என்ன கர்மம் செய்கிறான்னு நமக்கு தெரியாது. உள்ளத்தால் என்ன கர்மம் செய்யலான்னா மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுறது, சுவாமியை கும்பிட்றது, ரொம்ப நேரம் வந்து உபாசனைன்னு பேர். அது உடம்பால் நம்ம செய்தோன்னா அது பூஜை. பூஜையை நீங்கள் செய்தீங்க இல்லையா? இப்போ விளக்கேற்றுறீங்க, ஊதுவத்தி பற்ற வைக்கிறீங்க, பெல் அடிக்கிறீங்க, அப்புறம் தோத்திரங்களை இப்போ பாடுனீங்க. இப்போ வாக்காலையும் கர்மம் செய்கிறீங்க, மனசாலையும் கடவுளை நினைக்கிறீங்க, உடம்பாலையும் இந்த விளக்கேற்றுதல், மாலை போடுறது, இதெல்லாம் செய்கிறீங்க. அப்போ 3 இடத்துலையும் கர்மங்கள் வருது. 3மே தெய்வத்தை குறித்து நம்ம செய்கிறோம். இதை வந்து நம்ம பக்திங்கிறோம் அல்லது வழிபாடுன்னு சொல்கிறோம். சில பேர் வழிபாடை மனசுலே செய்வாங்க. கோயில்கள்லாம் போக மாட்டாங்க, பூஜை ரூம் கூட போக மாட்டாங்க, தவம் பண்ணுவாங்க. அந்த தவத்தில் வெங்கடேச பெருமாளுக்கு, திருப்பதிக்கு இங்கேருந்து மலையில் நடந்து போவாங்க, மலை ஏறிட்டு போவாங்க. பல முறை போயிருந்தாலும் அவங்க மலையில் போன பாதையெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே வெங்கடேச பெருமாளை பூஜையை அவங்களே செய்வாங்க. திருக்கல்யாணம் நடத்தி வைப்பாங்க. முருகர் கல்யாணத்தை மனசுலேயே நடத்தி வைப்பார். சில பேர் கோயிலே கட்டின இருக்கார். பூசல நாயனாருங்கிற மனசுலேயே சாமிக்கு கோயிலை கட்டினாருன்னு சொல்கிறாங்க. இப்போ மனசால் நம்ம வந்து கர்மம் செய்கிறோம் இல்லை?
நிஜமான கோயில் கட்ட ராஜாவுக்கு கூட கும்பாபிஷேகத்துக்கு வராத சிவன் பூசல நாயனார் மனசில் கட்டின கோயிலுக்கு எனக்கு பிஸியாக இருக்கிறேன்னு அன்றைக்கி ஷெடியூல் மாற்றிக்க அப்படி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சொன்னார்னா எது பலமாக இருக்குதுன்னு பாருங்கள். மானச கர்மா, மனதால் செய்கின்ற தவம், அறம், கர்மம் மிக மிக உயர்ந்தது. அப்போ மனசால் நமக்கு வந்து புண்ணியம் நிறைய வேணும். கடவுளே வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வராருன்னா மனசில் இருக்கிற கர்மம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ உண்மை தான் ரொம்ப முக்கியம். அதன் மூலம் ஒருத்தன் உயர்ந்த நிலையை அடைகிறான். அதான் உருக்கி வார்க்கப்படுகிறான். அது வந்து உள்ளத்தால் செய்கின்ற தபஸ். இது மானச கர்மா அப்படிங்கிறோம். சரி, மானச கர்மா எத்தனை பேர் செய்கிறாங்க? இப்போ அதர்ம மானச கர்மாவில் செய்ய முடியுமில்ல? எப்படி? அவனை எப்படி பழி வாங்கிறது, அவங்க வீடுக்கு என்னென்ன நாசம் பண்ண முடியும், அவன் வாழ்க்கையை என்னெல்லாம் அழிக்கலாம், அப்படியெல்லாம் திட்டம் போடுறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து மனசால திட்டம் போட்டுடுறாங்க. அது எப்படி நடக்குது? சில பேர் மனசால ஒன்றுமே, அதாவது வெளியே எதுவும் பேச மாட்டாங்க, உடம்பாலே செய்ய மாட்டாங்க, ஆனால் வீட்டுக்குள்ள உருன்னு இருப்பாங்க, பதிலே பேச மாட்டாங்க. நான் என்ன ஒன்றும் சொல்லலை, நான் என்ன அடிச்சிட்டேனா, ஏன் இப்படி அழற அப்படிம்பாங்க. அப்புறம் யாராவது வந்து கேட்பாங்க, என்ன பண்ண, ஏன் அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி. கேளுங்க, நான் ஒன்றும் சொல்லவே இல்லைங்க, காலையில் சும்மா தான் இருக்கிறேன், கை நீட்டி அடிக்கவும் இல்லை அப்படி இருக்கிறாங்க. அவர் என்னதான் பண்ணார்? அப்போ அவர் முகத்தில் கடுகடுன்னு மனசில் ஒரு திட்டிகிட்டு இருக்கிறார் பாருங்க, அதுதான் அவங்களுக்கு துன்பம் தரும். நிறைய பேர் மனசில் செய்கிறதுல பெரிய துன்பம் தராங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ, உதவிக்குன்னு யாராவது போனாலோ, கோயிலில் இருக்கிற அர்ச்சகரே கூட கடுகடுன்னு இருப்பார். சில இடத்துல அப்படி இருப்பாங்க, இன்புருவலோடு இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க மனசால் நமக்கு துன்பம் தராங்க. மனசால் கூட துன்பம் தர முடியும், உடம்பாலையும் பேச்சாலும் செய்யாமல். அதெல்லாம் அதர்மம். மனசால் இன்பம் தரலாம். மனசுக்குள்ள ஒரு உண்மையும் அந்த உள்ளத்தில் இருக்க உண்மை இருந்ததுன்னா முகத்தில் ஒரு புன்முறுவல் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இப்போ திருவள்ளுவர் சொல்ல போகிறார், இந்த தபஸ். அப்போது உள்ளத்தால் செய்கின்ற கர்மங்களெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. அதை நம்ம பொருட்படுத்தாமல் கூட விட்டுடலாம். அதுதான் கண் திருஷ்டி ஆகுது, ஏதாவது உடம்புல உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் உண்டாக்கும். சில பேர் மனசில் எப்பவுமே பொறாமையும் அந்த வன்மமும் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் அடிக்கடி நோய் வரும். இவன் குடும்பத்தில் யாரை பற்றி நினைக்கிறாரு அவங்களுக்கு. அதுக்கு நம்ம கோயிலுக்கு போய்ட்டோ திருஷ்டி கழித்து அதெல்லாம் பண்ணுறோம். அப்போ உள்ளத்தால் செருமம் கூட ஒருத்தன் அதர்மம் பண்ண முடியும், துன்புறுத்த முடியும்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ அதுக்கு மாற்று என்னென்னா, உள்ளத்தால் ஒருத்தனுக்கு உடம்பை நல்லா கூட பண்ணலாம். ஒரு குடும்பத்தை இங்கேருந்தே நம்ம வாழ்த்திக்கிட்டே இருந்தோன்னா, இப்போ ஒரு தவம் இருக்குது இல்லையா, வாழ்க வளமுடன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக அதை சொல்கிறாங்க. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்றங்களெல்லாம் எல்லாரும் சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தர் பயன் இருக்க தானே செய்யும். அப்போது ஒரு கூட்டம் முழுக்கமே எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்ப நலனுக்காக அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கூட்டு பிரார்த்தனையில் வாழ்க வளமுடன்ட்டு மனசில் உண்மையாலும் நினைக்கணும். அதுதான் முக்கியம். இல்லை கூட்டம் சொல்கிறாங்களேன்னு வாயால் மட்டும் சொல்லக்கூடாது, மனசால் அப்படி நினச்சோம்னா அது நல்ல பலன் இருக்குது. அது கூட்டு பிரார்த்தனைங்கிற. சரி, ஒரு மனிதன் கர்மங்களை 3 இடத்துல பண்ணுறான்னு சொன்னேன். உடம்பாலும் பேச்சாலும் மனசாலும். அதிகமாக பாதிக்கிறது, அதிகமாக செய்கிறது எங்கேன்னு பார்த்தோம்னா வாக்கு தான். ஒரு குடும்பத்தில் பிரிவும் இணைவும் வாக்கால் தான் உண்டாகும். பேசி தான் சமாதானமாகி ஒன்றா சேர்றாங்க. ஒரு சின்ன சொல்லாலே ஒரு குடும்பமே 2ஆக பிரிஞ்சதெல்லாம் பார்க்குறோம். 2 தலைமை 3 தலைமுறை வரைக்கும் அவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். தாத்தா காலத்துலேருந்து அந்த குடும்பத்துக்கு கிட்டே ஆகிறது இல்லை. ஒரு ஊரில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பிங்க அவங்க இறந்துட்டாங்க. அவங்க மகன்க அதே பொறாமையில் இருக்கிறாங்க, பகை மேலே. அவங்க குழந்தைங்க அதே தான், அந்த குழந்தைங்களோட விளையாடுறதில்லை. இப்படியெல்லாம் தலைமுறையாக என்ன நடந்ததுன்னா ஒரு சொல்லால் தான் அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு. இப்போ வாக்கு என்பது எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். வாயால் செய்கின்ற கர்மம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பலம் இல்லதுன்னு பாருங்கள். இப்போ வாய்மைங்கிறது எவ்வளோ பலம், அதில் பொய்மைங்கிறது எவ்வளோ அதுக்கும் பலம் இருக்குது. அது எப்பேற்பட்ட ஒரு துன்பத்தை கொடுக்கும்னு எண்ணி பாருங்கள். அதனால் இன்றைக்கி நாம் வாக் தபஸில் வாயால் சொல்லக்கூடிய சொற்களால் சொல்லக்கூடிய தவம் என்ன, வாழ்க்கை முழுக்க ஒரு தவம் செய்யணும். வாய்மையை கடைபிடி, ஆனால் நம்முடைய வாய்மையே வெல்லும் அப்படின்னு நம்முடைய கவர்மெண்டுடைய மோட்டோ இருக்குது.
திருக்குறளுக்கு செல்வோம். வாய்மைங்கிற தலைப்பில் இது ஒரு வாக் தபஸ். 291வது குறள். திருவள்ளுவர் இந்த 10 குறள்களிலே என்ன சொல்றார்? முதல்ல வாய்மை என்னன்னு ஒரு வரையறை கொடுக்கணும். லட்சணம், முதல்ல லட்சணத்தை கொடுக்குறார். குறள்கள் எல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பை நம்ம பார்க்குறோம். முன்னே சொல்லியிருக்கிறேன், தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் அப்படின்ற 3 முறையில் திருக்குறள் அமைஞ்சிருக்கும். தீசிஸ்னா இதுதான் இது அப்படின்னு நேரடியாக சொல்கிறது, விதிமுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நேரடியாக சொல்வது. வாய்மை எனப்படுவது யாதெனின் அப்படின்னு, வாய்மைன்னா சந்தேகப்படாதீங்க இதுதான் அப்படின்னு முதல்ல எடுத்தோன்னே தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிடுறார். அது நேரடியாக சொல்கிறது. விதிமுகமாக சொல்லுவது. மறைமுகமாகவும் சொல்லலாம். அது அடுத்த லைனில் சொல்கிறார். தீசிஸ் சொல்வார். தீசிஸ்னா தன் கருத்தை சொல்வது. ஆன்டி தீசிஸ்னா அதுக்கு மாற்று கருத்தை சொல்வது. அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து சிந்தசிஸ் பண்ணுறது. இதுதான் கடைசியாக சொல்கிறது. இப்போ 10 குறள் எடுத்துட்டோம்னா ஒரு 3 குறள் தீசிஸாக இருக்கும். முன்வைத்தல், கருத்தை முன்வைத்தல் தீசிஸ். ஆன்டி தீசிஸ்னா அந்த கருத்துக்கு முரண்பாடான, அதற்கு நேர்மாறானவற்றையும் சொல்லுவது. அப்புறம் இது அதை விட இது சிறந்தது, இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதுதான் உண்மை அப்படின்னு நிரூபுவார். இது சங்கரர் போன்றவர்களெல்லாம் அவங்க பாஷ்யத்தில் இது பயன்படுத்தியிருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின குறள். சங்கரன் கிட்டத்தட்ட அந்த வருஷத்தில் இருந்தவர் தான். அவங்களெல்லாம் ஒரு மரபில் இருக்கிறாங்க. அந்த மரபு படி ஒன்று சொல்லப்பட்டதுன்னா அந்த சொல்லப்பட்டதுக்கு எப்படி அதை விளக்கணுங்கிற ஒரு முறையை வச்சிருக்கிறாங்க. அதன்படி உதாரணமாக, துவைதம் உண்மையா அத்வைதம் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில் இருக்குதுன்னு வைங்க. சத்தியத்தின் சத்தியம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு உபனிஷத்தில். இதை விளக்கிறதுக்கு என்னென்ன பார்க்கலாம். துவைதமாக விளக்கலாம். சத்தியத்தின் சத்தியம். அப்போ 2 சத்தியம் இருக்குதுப்பா. இது ஒரு சத்தியம், இதனுடைய சத்தியம் இது அப்படின்னு 2 சத்தியங்களை சொன்னோம்னா துவைதம் ஆகிடும். அத்வைதமாகவும் சொல்லலாம். சத்தியம்னு நான் இதை நினைக்கிறேன் இல்லையா, உண்மையிலே இதனுடைய சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை தான் நிரூபிக்கிறதுக்கு சொல்லலாம். இப்போ 2 கன்டென்ஷன் இருக்கு இல்லையா, 2 விதமான விளக்கங்கள் இருக்குது இல்லையா, அந்த 2 விளக்கத்தையும் முதல்ல சொல்லிடுவாங்க. அப்போ தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகரணம். நாம் இங்கே பேச போகிறது வாய்மை அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த சத்தியத்தின் சத்தியம், இதுதான் தலைப்பு. சரி, இந்த தலைப்பு எதுக்கு இப்போ நம்ம பேச போகிறோம்? இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது, இது குழப்பத்தை தருகிறது அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லணும். சரி, குழப்பத்தை தருத என்ன விளக்கம் சொல்ல போகிறீங்க? 3வது, இருமை, துவைதம் உண்மை என்று சொல்ல வரேன். சரி, வேற என்ன சொல்ல போகிறேன்? இல்லை, இருமை கிடையாது, ஒருமை, அத்வைதம் தான் உண்மை அப்படின்னு. சரி, இருமை என்பதற்கு என்ன ப்ரூஃப் சொல்லு? 4 ப்ரூஃப் சொல்கிறேன். அப்புறம் நீ என்ன சொல்ல போகிற? ஒருமை தான் உண்மைன்னு சொல்கிறேன். நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னும் போது அவர்தெல்லாம் ரொம்ப உடைக்கணும். அவர் இருமை சொல்கிறாரு, சத்தியத்தின் சத்தியங்கிற அர்த்தம் அந்த மாதிரி கிடையாதுன்னு நாம் அதை நிரூபிக்கணும். அது பேர் தான் இந்த அத்வைதம்னு சொல்லுவது தீசிஸ். இருமை என்று சொல்வது ஆன்டி தீசிஸ். அதுவல்ல, இதை தோற்கடித்த பிறகு இதுதான் உண்மைன்னு சொல்கிறது சித்தாந்தம். அதுதான் கடைசியில் முடிவு. அது பேர் சிந்தசிஸ். சிந்தசிஸ் பேர் சித்தாந்தம். அப்போ தீசிஸ்க்கு பேர் உத்தரபட்சம். அதுக்கு மறுமொழியாக சொல்லக்கூடிய ஆன்டி தீசிஸ் பேர் பூர்வபட்சம். விஷயம், சந்தேகம், பூர்வபட்சம், உத்தரபட்சம், சமாதானம் அல்லது சித்தாந்தம். இதுதான் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். விஷயம் என்ன, அந்த விஷயத்தில் என்ன சந்தேகம், அந்த சந்தேகத்தில் 2 கட்சிகள் இருக்கிறது அல்லது 3 கட்சி இருக்கும். அந்த கட்சிகளை வரிசைப்பட்டு சொல்வது பூர்வபட்சம். நீ இதுக்கு என்ன பதில் சொல்கிறங்கிறது உத்தரபட்சம். சரி, எப்படி இதை நிரூபிக்கிற அப்படின்னு நிரூபிக்கும் பொழுது அது சித்தாந்தம். இப்படி தான் அப்படின்னு இப்போ அது தீர்ப்பு கூடுறோம் இல்லையா, அதே ஸ்டைலில் தான் திருக்குறளும் அமைஞ்சிருக்கு. எல்லா திருக்குறளும் இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரமும் பார்த்தோம்னா
விஷயம் என்ன தலைப்பு போட்டுருவார். இதில் என்ன சந்தேகம் உனக்கு? சந்தேகத்தினால தான் சார். சந்தேகத்துக்கு உண்மை என்ன சொல்ல போகிறேன்னு ஒன்று சொல்லுவார். அதுக்கு நேர்மாறானது என்னென்னு நேர்மானம் சொல்லுவார். அப்புறம் அதை நீக்கி விட்டு கடைசியில் பயனை சொல்லுவார். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாக்தபஸ்ன்னு சொல்லக்க பேச்சால் வருகின்ற ஒரு தவம். தர்மமாக வாயில் பேசுவது, சொற்களிலே ஒரு தவம் இருப்பது. இப்போ வாழ்நாள் முழுக்க ஒரு தவத்தை கடைபிடிக்கிறான் அப்படின்னா பொய்யே பேசக்கூடாது, உண்மையே பேசுவேன் அப்படின்னு ஒரே ஒரு குரல் எடுத்து வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சதுன்னா 1330 படித்தா மாதிரி தான். ஒரு குரலை உருப்படியாக வாழ்நாளை கடைபிடிச்சோம்னா கடன் தெரியலாம். இப்போ இந்த வாய்மைங்கிறது ஒன்று பிடிச்சிக்கோ. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்கிறார். வாய்மைன்னா என்ன? என்ன பேச வந்திருக்கீங்க வள்ளுவரே? வாய்மைன்னு போட்டிருக்கீங்க, என்ன வாய்மைன்னா என்னன்னு சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்கிறார். வாய்மை எனப்படுவது யாதெனின் என்ன என்று கேட்டால் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். எதை சொன்னாலும் யாருக்கும் அதனால் ஹிம்சை வரக்கூடாது, தீமை வரக்கூடாது, அஹிம்சையை கடைபிடி, அதே வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பேசும்பொழுது யோசனை பண்ணணும், இது சொல்கிறமே இது அவங்களுக்கு தீமை பயக்குமா நன்மை பயக்குமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வாக்தபஸ்க்கு ஒரு லட்சணம் இருக்குது, வேதமே அது சொல்லுது, எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குது. பேசாமல் இருக்கிறது நல்லது. நம்பர் 1, பேசி ஆகணும்னா உண்மையாக பேசினா போதும். உண்மையாக இருந்தால் மட்டும் பேசு. அது பேர் சத்தியம் புருயாத். உண்மையை பேசு, பேசாமல் இரு, அது ரொம்ப நல்லது. பேசி தான் ஆகணும் அப்படின்னு வந்ததுன்னா அது உண்மையாக இருக்கட்டும். அன்றுத்தம் ந புருயாத், பொய்யை மட்டும் பேசிடாதே. சரி, உண்மையே சொல்லிட்டோன்னு வைங்க, உண்மை சொன்னால் பிரச்சனை கூட வருமே சில சமயத்தில். அப்போது உண்மையாக சொன்னாலும் கூட அது நன்மை பயக்குமெனின்னு சொல். நன்மை பயக்காதது உண்மையாக இருந்தால் கூட சொல்ல வேண்டாம். ஓ சரி, 2 சொல்லிட்டோமா? 1, உண்மையாக இருந்தால் பேசு, அது நன்மை தரும் என்றால் மட்டும் உண்மையை பேசு, அது தீமை தரும் என்றால் உண்மையாக இருந்தாலும் சொல்லாதே. சரி, இது மட்டும் இல்லை, வேதம் ஒன்று சொல்லுது, இனிமையாக பேசு, மாதுரியம் புரியாத், சத்தியம் புரியாத், உண்மையை பேசு. அது பலன் இருக்கணும், பிரயோஜனம் புரியாது, பலன் இருந்தால் மட்டும் பேசு. இதெல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் அதெல்லாம் சொல்கிறார். வேதத்தை படித்தவர் அவர். பயனில சொல்லாமைன்னு ஒன்று சொல்கிறார். சொல்லுவதை இனிமையாக சொல்லுன்னு சொல்கிறார். இனியவை குரல். இந்த வாக்தபஸ்ல 3 பார்க்க போகிறோம். வாய்மை, பயனில கூறாமை, இனியவை சொல்ல, இனியவை சூறுதல். இந்த 3ஐயும் வேதத்திலேருந்து எடுத்து அந்த வேத வாக்கியத்தையே தலைப்பா போட்டு பேசியிருக்கிறாருங்க. இப்படி சொன்னால் மற்றவங்களுக்கு தமிழறிஞர்களுக்கு கோவம் கூட வரும். இவர் என்ன ஒரு சமஸ்கிருதம் வேதத்துக்கு காவடி தூக்குறாரு. திருவள்ளுவர் எங்கேருந்து வேதத்தை படித்தார்? வேதத்திலேருந்து அவர் படிச்சிருக்கிறார். இங்கே சனாதன தர்மத்தில் தர்மசாஸ்திரம்னு நூல்கள் இருக்குது. தர்மசாஸ்திரங்கிறது மிகப்பெரிய நூல், நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதைத்தான் தமிழில் இவர் அறம் பொருள் இன்பம் என்று எழுதுகிறார். இதுவும் ஒரு தர்மசாஸ்திரம் தான். மனிதன் எப்படி தர்மம்னா சொன்ன இல்லையா, கர்மயோகமாக வாழ்வது என்பதை திருவள்ளுவர் சுட்டி காட்டுறார். வாய்மை என்பதுக்கு டெஃபினேஷன் சொல்கிறாரு, தீமை தராதது சொல்லுங்க. அப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே பேசாமல் இருக்கணும். பேசணும்னு வந்துட்டோம்னா அது நமக்கு துன்பம் தருமா இன்பம் தருமா, அவங்களுக்கு சுகம் கொடுக்குமா நன்மை பயக்குமான்னு பார்த்துட்டு பேசணும். ஒவ்வொரு முறையும் இதுக்கு நம்ம கடைபிடிச்சோம்னா அது வேறு தவம்னு பேருமா. நண்பர்களோட பேசும் பொழுதும், பக்கத்து வீட்டுக்காரர் பேசும் பொழுதும், பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற பேசும் பொழுதும், கணவன் மணிக்கிட்ட பேசும் பொழுதும், தன் குழந்தைகளுக்கிட்ட அப்பா அம்மா பேசும் பொழுதும், குழந்தைகளுக்கிட்ட கூட பொய் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டியிருந்ததுன்னா அது அடுத்த வரைக்கும் சொல்கிறார். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமேனேன். அப்போ டெஃபினேஷன் என்ன சொல்கிறாரு? பொய்யும் கூட சொல்லலாம். ஆன்டி தீசிஸ், மூல தீசிஸ் சொன்னார்.
இப்போ ஆன்டிதீஸ் பொய்யும் சொல்லுதா என்றார். ஆனால் எப்படி ஒரு கண்டிஷன் போடுறாரு பாருங்க, புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின், அதனால் நன்மை கிடைக்கும் என்றால் பொய்யும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வாய்மைங்கிறது என்ன? நன்மை பயப்பது தான் வாய்மை. பொய் நன்மை கொடுத்துடுச்சுன்னா அது வாய்மைக்கு நிகருங்கிறாரு. பொய்மையும் வாய்மை இடத்த, பொய்யை கூட நாம் வாய்மை என்றே நம்ம எடுத்துக்கலாம். எப்போன்னா ரெண்டுமே நன்மை தானே தருது. சில பேர் டாக்டருங்க இப்படி தான் சொல்லுவாங்க, நல்லதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நீண்ட காலம் வாழ்வீங்க, நல்லா போயிடும், மாத்திரை மட்டும் நிறுத்திக்காதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருக்கு தெரியும் அவங்களுடைய கிட்னியினுடைய இருக்கிற அமைப்பையும், அதில் யூரிக் ஆசிட்ல அளவும், அந்த கிட்னியுடைய சைஸும், இதெல்லாம் அவர் பார்க்கும்போது தெரியுது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஊக்கம் தரலாம் அப்படின்னு. நான் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு முனிவர் தயம் செய்கிறாரு. அந்த பக்கம் ஒரு மாடு பயந்து ஓடுது. இவர் பார்த்தார், எதுக்கு இது மாதிரி பசுமாடு ஓடுது, யாராவது துரத்திட்டு வருவாங்க அப்படின்னு. அப்போ 4 பேர் தடியோடு ஓடி வராங்க. முனிவரே, இந்த பக்கம் மாடு கீடு வந்துதா அப்படின்னு. அவங்க வந்துக்கிறது பார்த்தா இன்றைக்கி அதை வெட்டி கசாப் போடுறதா தான் இருக்குது. ஏன்னா பால் ஈனாத ஒரு பழைய மாடு, இவங்க அதுக்கு தான் பயன்படுத்த போகிறாங்க தெரியும். இவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. உண்மையை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு முனிவர், மனநசீலர். அவர் உண்மையை சொன்னாரா? நான் பார்க்கலன்னு கூட சொல்லலை, இந்த பக்கம் போயிருதுன்னு பொய் சொன்னார். பார்க்கலன்னு சொன்ன கூட பரவாயில்ல, அவங்கள வேறு இடத்துல திசைக்குதுற, அது இங்கே தப்பிச்சு போகட்டும். அப்போது அவருக்கு என்ன நன்மை தானே செய்யணும். பசுக்கு நன்மை செய்கிறார், இவங்களுக்கு தீமை செய்தாரா? இவங்களுக்கு தீமை செய்யணும்னு சொல்ல முடியாது. இதை விட்டால் வேறு ஏதாவது தின்னுவாங்க அவங்க. அவங்களுக்கு உணவை வேற எங்கேயாவது பார்த்துக்க முடியும். இதுக்கு உயிர் போயிடுச்சுன்னா யார் உயிர் கொடுப்பாங்க? இவங்களுக்கு இன்றைக்கெல்லாம்னா உணவு, சாயங்காலம்னா காலையில் உணவு கிடைக்கும், இவங்க செத்துட மாட்டாங்க. இப்போ நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம பேசுகிற பேச்சினால பலன் நிறைய பேருக்கு இருக்குதா? த கிரேட்டர் குட் அப்படின்னு பேர். ஒரு சில பேருக்கு மட்டும் நன்மைங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. அவர் ஒருத்தருக்கு நன்மை தருதுங்கிறதுனால 10 பேருக்கு தீமை வர்றது சில பேர் செய்வாங்க. அரசியல்வாதிங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. கிரேட்டர் குட், பெரும்பகுதியான மக்களுக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். அது எப்பொழுதுமே நன்மை தரக்கூடியதுன்னா அப்படிப்பட்டது பொய்யாக இருந்தாலும் அது அப்போது வாய்மை, வாக்கால் பேசுறதுல என்ன முதல்ல சொல்கிறாரு? நன்மை பயக்கக்கூடியது தான் வாயால் பேசணும். சரி, பொய் சொல்லிட்ட, நீ நன்மை தரும்னு நினச்சி சொல்லியிருக்கிற, ஆனால் உனக்கே தெரியும் உனக்கு நன்மை தருறதுனால சொல்லியிருக்கிற. சில பேர் தனக்கு நன்மை தருவங்கிறதுனால பொய் சொல்லுவாங்க. அது நன்மை எனக்கு வருது இல்லை, வள்ளுவர் சொல்லிட்டாரு, யாருக்கோ ஒருத்தர் நன்மை தந்தா போதுன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு நன்மை வர்றதுனால நான் சொல்லியிருக்கிறேன். வள்ளுவர் சொல்லுங்க, பொய்மையும் வாய்மை இடத்தே புரை தீர்ந்த நன்மை. புரை தீர்ந்தன்னு சொல்கிறாரு. எந்த விதமான இஃப் அண்ட் பட்டுன்னு இருக்கக்கூடாது. ஒரு கால் இவ்வாறு அப்படின்னு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், புரை தோஷம் இல்லாததுன்னு அர்த்தம். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நீ திருவள்ளுவர் சாட்சி கூண்டில் ஏற்றி வச்சுட்டு அவரே சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஏமாத்தாத. உனக்கு தெரியும் நீ செய்தது நன்மையா தீமையா என்று தெரியும். தர்மம் அதர்மம் உனக்கு தெரியும். அப்போ பேசுவது அதர்மம்னு தெரிஞ்சு சில பேச்சை பேசியிருக்கிற, தர்மம்னு என்ன தெரிந்தும் அதை சொல்லாமலும் விட்டு இருக்கிற. பேசுவது மட்டுமில்லை, பேசாமல் இருப்பதும் சில சமயத்தில் தீமையே பயக்கலாம். குற்றவாளி கூண்டிலையோ சாட்சி கூண்டிலையோ ஒருத்தனை ஏற்றி வச்சுட்டு அவன் பொய் சொல்லலை, உண்மையை சொல்லாமல் கூட விட்டுட்டு போகலாம். மௌனமாக காத்திருக்கலாம், யாரும் சாட்சி சொல்லாமல் கூட இருக்கலாம். நிறைய பேர் பெரிய அரசியல்வாதிகளும் தீவிரவாதிகளும் இந்த சமுதாயத்துக்கு தீங்கி விளைப்பவர்கள்லாம் காட்டி கொடுக்க பயப்படுறாங்க. சில பெண்களெல்லாம் தமக்கு துன்பம் செய்கின்ற ஆண்களை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெக்கக்கேடா போயிடுமே, குடும்பத்துக்கு மானம் போயிடுமே. இவ்வாறு மௌனம் காப்பது கூட பல துன்பத்துக்கு ஆகுவது காரணம். பல பெண்கள் இதெல்லாம் துன்பப்படுறாங்க. அதனால் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்யில்லைன்னு உனக்கு முதல்ல தெரியணும். எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி நீ தெரிந்தும் நீ பொய் சொல்லினால், சொய்தாயானால் உன் நெஞ்சே உன்னை சுடும் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி என்ன சுடும்? அவனுக்கு மனசாட்சியே இல்லைங்கிற கிடையாது. அவனுக்கு தூக்கம் வராது, தூக்க மாத்திரை போட்டு தான் சாப்பிடும். வாழ்நாள் முழுக்க அந்த நினைவு அவனை வாட்டிக்கிட்டே இருக்கும். நாம் நினைக்கிறோம் அவன் சுகமாக வாழ்ந்துட்டுருக்கிறான், அவன் உள்ள புழு மாதிரி துடிப்பான். நெஞ்சே சுடுங்கிறார். அவன் நெஞ்சு அந்த சொல்ல அவன் நினச்சி பார்த்து இப்படி சொல்லியிருக்கக்கூடாதே. ஒரு அப்பாவியும் பொய், அதாவது
ஒரு ஏழையையும் எளிமையானவர்களும் நாம் குற்றம் சாட்டி துன்பத்துக்கு உள்ளாக்கி அவங்க கடைசி வரைக்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க அது சுட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த பிறவிலும் சுடும். நிறைய பேர் இந்த பிறவில பயந்தாங்கொல்லிங்களாக வாழ்வதற்கும் உண்மை சொல்ல பயப்படுறதுக்கு காரணம் எல்லாமே ஆழ் மனசில் அவங்கக்கிட்ட இந்த நெஞ்சு சுட்ட நெஞ்சு இருக்கிறது. அதனால சொல்றாரு, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். எவன் ஒருவன் உள்ளத்தால் பொய் நினைக்காமல், இன்னொன்று இருக்குது, உண்மைங்கிறத நம்ம ஒரே வார்த்தையில் சொல்கிறோம் இல்லையா? சமஸ்கிருதத்தில் 2 வார்த்தை வந்து சத்தியம் ரிதம் என்று 2 வார்த்தை சொல்லும். 2 ஒரே அர்த்தம் தான். சத்தியம் ரிதம், ருதாயிம் ரிதம். இந்த கிரு அப்படின்ற எழுத்து கோடு போட்டு இப்படி போடுவாங்க இல்லையா, அந்த சமஸ்கிருத எழுத்து. இந்தி எழுத்துலேயும் அதான் ரிதம். அந்த ரிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் மற்றவங்க சொல் கேட்டிருக்கலாம், புத்தகத்தில் ஒரு செய்தியை படிச்சிருக்கலாம், அதை சத்தியம்னு நினச்சி பேசியிருப்பான். அது உண்மைதான். உண்மையிலேயே அவன் பொய் சொல்லலை. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதையும் அல்லது நியூஸ் பேப்பரில் படித்ததையும் வேறு எங்கேயோ பார்த்ததையும் ஒரு லெட்டரில் யாரோ எழுதி வச்சுருந்ததை வச்சியும் அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை வச்சியும் சில உண்மையாகவும் சொல்லியிருக்கலாம். பார்க்க போனால் அது உண்மைதான். ஆனால் ரித்தமான்னு பார்க்கணும். நீ முதல்ல உண்மைன்னு அதை நிரூபிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீ முதல்ல உள்ளத்தில் அது உண்மைன்னு தெரிந்தால் மட்டும்தான் நீ சொல்லணும். நான் உண்மைதாங்க சார் சொன்னேன் அப்படின்னு. ஏன் உண்மைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு? அது எனக்கு தெரியாது. அப்போ உண்மை சொல்வது சத்தியம்னா தனக்கு அது உண்மைன்னு உணர்ந்த பிறகு சொல்வது பேர் ரிதம். அப்போ எதில் ரொம்ப முக்கியமானது? நாம் வாயால் பேசும் பொழுது அது உண்மைத்தானான்னு தனக்கு தெரியணும். அதனால தன் நெஞ்சு சுடுங்கிறார். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உள்ளத்தில் முதல்ல அது உண்மைதானான்னு நிரூபித்த பிறகு, நீ திருப்தி அடைந்த பிறகு அப்புறம் தான் நீ பேசணும். அதனால் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க, யூடியூப்பில் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் படித்தேன், பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறத உண்மைதான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது உண்மை கிடையாது. நீங்கள் உள்ளத்துக்குள்ளே அது உண்மைன்னு நீங்கள் தெரிஞ்ச பிறகு பேசுங்க. அப்படின்னா உலகத்தில் பேசவே முடியாது சார். யாருக்கு உண்மை தெரியுது? அப்படின்னா பேசாது. அப்போ வாக் தபஸில் மிக மிக சிறந்த எதுனா மௌனம் தான். மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. இப்போ தவத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? தவத்தில் மிக சிறந்த தவம் எதுன்னு எது ஒரு கேள்வி வரும். இப்போ நிறைய தவசிகள்லாம் வட்டமாக உட்காந்துருக்குறாங்க. உங்கள் தவம் என்னங்க? நான் பல காலம் நான் மாமிசை சாப்பிட்றதில்ல, வெஜிடேரியன், அதுதான் என்னுடைய தவங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், என்னுடைய தவமே காக்காவுக்கு பிராணிகளுக்கு உணவு கொடுத்துட்டு நான் அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். இன்னொருத்தன் தவம் சொல்கிறான், நான் எப்பொழுதுமே ராம நாமத்தையே நான் மனசில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இது என்னுடைய தவங்கிறான். இன்னொருத்தன் ஒரு தவத்தை சொல்கிறான், நான் உண்ணா நோன்பு இருப்பேன், இது மாதிரியெல்லாம் குறிப்பிட்ட நாளில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். இப்படியெல்லாம் தவங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதிலெல்லாம் மிக சிறந்த தவம் எதுன்னாருன்னா உண்மை பேசுறதுங்கிறார். இதுதான் தவத்தில் மனத்தோடு வாய்மை மொழியின். வாயாலையும் உண்மை சொல்லணும், உள்ளத்துக்குள்ளேயும் அது உண்மைன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ரித்தமும் இருக்கணும், சத்தியம் இருக்கிற. சத்தியம் பத தர்மம் சர. சத்தியத்தை மட்டும் பேசணும், ஆனால் உள்ளத்திலும் அது உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு பேசணுங்கிறதுனால மனத்தோடு வாய்மை மொழியின். அப்போ பாருங்க, வேதம் சொல்றது எவ்வளோ கெட்டியாக பிடிக்கிறார். சத்தியமும் சொல்லணும், அது ரித்துமமாக இருக்கணும்னு சொல்றார். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வோரின் தலை. அப்போ ஒருத்தன் தானம் செய்கிறது பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தன் தவம் செய்யறதுலாம் பெருசுன்னு நினைக்கிறான். இவங்க 2 பேரையும் வந்தான் மிக சிறந்த ஸ்ரேயசானவன், உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வாய்மையை நாம் எங்காண்டும் கடைபிடிக்கணும். அப்புறம் வாய்மை பற்றி சொன்னார்ல, அதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறார், பொய்யாமை. பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் அப்படின்னு. சரி, இந்த வாழ்நாள் முழுக்க பொய் பேசாமல் இருந்துட்டு உண்மையே பேசினேன், என்ன லாபத்தை கண்ட அப்படிங்கிறார். அதுக்கு சொல்கிறாரு, எய்யாமை எல்லா அறமும் தரும். எய்யாமைனா மெய்வருத்தாமல், உடம்பு நோகாமல்,
கஷ்டப்படாமல் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருமா. அப்படியா சொல்கிறீங்க? உண்மையே பேசிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் கிடைச்சிடுமா? வள்ளுவர் சொல்லியிருப்பார், மெய் வருத்தாமல் கூலி தரும், எய்யாமை எல்லா அறமும் தரும். எய்யாமைனா உடம்பு நோகாமல், முயற்சி படாமல், கஷ்டப்படாமல் எல்லா அறமும். இதை ஒன்றை பிடிச்சினா மற்ற எல்லா அறமங்கள் தர்மங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம நடத்தை வாழ்க்கை முறைகள் எல்லாமே இதில் அடங்கிடுங்கிறார். ஒரு திருக்குறள் போதும்னு சொன்ன இல்லையா, அது அவரே சொல்கிறார். இந்த ஒன்றை பிடிச்சிக்கடா, மீதி எல்லா அறத்தையும் விட்டுடு. நான் எழுதுகிற 1300 குறளையும் எல்லா அறத்துப்பால் முழுக்க நீ விட்டுடு, இதை ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிறார். எல்லா அறமும் தரும், ரொம்ப சுலபமாக, எய்யாமை கஷ்டப்படாமல் தந்துடும். அப்புறம் மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த கர்மயோகம் தான் பெஸ்ட்டுங்கிறார். மன தூய்மைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு தானே தபஸ்ன்னு ஆரம்பிச்சு. மனசில் என்ன அழுக்குன்னு முதல்ல சொல்லுங்கள் சார், அப்புறம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம மனசுக்குன்னு அழுக்கு இருக்கும். எவ்வளோ அழுக்குகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நிறைய சொல்வீங்க. பகவத்கீதையில் பகவான் ஒரு அழுக்கு தான் சொல்கிறார், ராகம்ங்கிறார். ராகங்கிறது தான் அழுக்கு. ராகம்னா என்ன சார்? பாட்டெல்லாம் பாடுறாங்களா அந்த ராகமா? அந்த ராகம் இல்லை. ராகம் என்றால் பற்று, பசை, ஒட்டிக்கிறது, ஆசை, காமம், அது பேர் ராகம்னு பேர். காமம்னு தமிழில் சொல்லலாம், ஆசைன்னு சொல்லலாம். துவேஷம் அப்படின்னு சொன்னால் வெறுப்பு, விருப்பு, வெறுப்பு. இதுதான் மனசில் இருக்கிற அழுக்குங்கிறார் பகவான். இதான் சார் அழுக்கு அப்படின்னு. மீதி எல்லா அழுக்கும் இதுலேருந்து வரும். இந்த அழுக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா மனசுக்கு அழுக்கு வர்றதுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. எல்லா அழுக்கும் அதில் ஒட்டிக்கும். மனிதன் மனசு கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? துர்நாற்றம் வடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய எப்பொழுதுமே காமம், ஆசை இருக்கிறது. அது விட்டோம்னா வெறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்தை அவன் எப்படி பார்க்குறான்? வெறுப்போடும் பார்க்குறான். ஒரு துணி கடையில் போனால் ஒரு செக்ஷன் போகவே மாட்டேங்கிறான், அதில் வெறுப்பு. இன்னொரு இடத்துல வெறுப்பு. ஒரே மாலில் நான் புஸ்தக கடை எங்கேன்னு தேடி பார்த்தேன், புஸ்தக கடை மட்டும் இல்லை. எல்லா பொருளும் கிடைக்குதாங்க. என்னென்னவோ வாட்சிலேருந்து தலைமுடியிலேருந்து விற்க வைக்கிறான், ஷூ போடுறான், பை விற்கிறாங்க, பொருள் விற்கிறாங்க, சாப்பிட்ற பொருள் விற்கிறாங்க, குடிக்கிற பொருள்லாம் வச்சுருக்கிறாங்க, எல்லாம் வச்சுருக்கிறாங்க. புஸ்தகம் மட்டும் இல்லை. அந்த மாலில் போகிறவங்கெல்லாம் ஒரே கடைக்காக போகிறாங்க. ஒரு சில பேர் ஒரு கடைக்கு போகிறதே இல்லை. ஒரு மாலில் அந்த புஸ்தக கடை இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன், மனிதர்கள் திருந்திட்டாங்களே. அப்புறம் ரொம்ப நாள் இல்லை, 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த கடையை மூடிட்டாங்க. நான் அந்த இடத்துல பார்த்தேன். இப்போ எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு இருக்குது சில பொருள் மேலே. எல்லாருக்கும் சில பேருக்கு விருப்பு இருக்குது. இப்போ கடையில் போனோம்னா ஷாம்பு பக்கம் போகிறவங்கெல்லாம் பார்த்து தலைமுடி நிறைய இருக்குது. வழுக்க தலையெல்லாம் அங்கே போகிறதே கிடையாது, வேறு எங்கேயோ போகிறாங்க. அவங்களுக்கு எந்த பார்த்தாலும் அவங்களுடைய தேவையை பொறுத்தா மாதிரி, ஆசையை பொறுத்தா மாதிரி உலகத்தில் விருப்பம் இருக்கிறது, வெறுப்பும் இருக்குது. எந்த மனசில் விருப்ப வெறுப்பு இருக்குதோ அவங்க உறவுகிட்டையும் அப்படி தான் இருந்துக்குவாங்க. கொஞ்சம் பேரோட விருப்பமாக பேசுவாங்க, சில பேர்கிட்ட மூஞ்சியே காட்ட மாட்டாங்க. அவங்கள புகார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விரும்பலை பற்றி அதிகமாக புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, தேவைக்கு அதிகமாக அவங்கள புகழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ மனசுக்கு வரக்கூடிய நோய் பேர் என்ன? ராக துவேஷம். இந்த ராக துவேஷம் வந்துடுச்சுன்னா புத்திக்கும் நோய் வந்துடும். அது என்ன சார் புத்தின்னு புதுசாக சொல்கிறீங்க? மனசுங்கிறது உணர்வு ரீதியானது, புத்திங்கிறது அறிவு ரீதியானது. நம்ம உள்ளமே ரெண்டாக பிரிஞ்சிடும். இந்த உணர்வு ரீதியான ஒரு அழுக்கு தான் விருப்பு வெறுப்பு. இப்போ விருப்பு ஆள் வந்துடுதுன்னா அவங்கள பற்றி உயர்ந்து பேசுவாங்க. வெறுப்பு வந்த ஆளுகிட்ட நல்ல குணம் இருந்தால் கூட தாழ்த்தி தான் பேசுவாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க, அவள் அப்படி தான் பண்ணுவான், இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பட்டா இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க அப்படின்னு சில பேர் புகழ்வாங்க. இந்த விருப்பு வெறுப்பு புத்தியே அழுக்குதல் பார்த்தீங்களா? சீர்தூக்கி பார்க்கின்ற அந்த புத்திக்கே ஒரு நோயை கொடுக்குது பாருங்க, அது பேர் மோகம்னு பேர். இப்போ மனசுக்கு வந்ததுன்னா இந்த நோய் அல்லது அழுக்குக்கு பேர் ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை. புத்திக்கு ஒரு நோய் வந்ததுன்னா இந்த நோய் தான் அங்கே நோய் வரும், அது பேர் மோகம், மயக்கம், பிராந்தி அப்படின்னு. மோகம்னா மயக்கம். மயக்கம்னா என்ன? மயக்கம் இருக்கிறவன் ஒழுங்காக திங்க் பண்ணுறான்,
அவனுக்கு ஏதோ அவன் இஷ்டம் போல் நடந்துக்கிறான். புத்தி மயங்கி விடுகிறது, புத்தி மழுங்கி விடுகிறது, வேலை செய்வதில்லை. அற்ப பொருளை உயர்ந்து பேசும், உயர்ந்த பொருளை அற்பமாக பேசும். இதுக்கெல்லாம் புத்திக்கு வந்த கேடு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ணமா இல்லையா? இதுதானே தபஸ். இது சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வழி சார்? ஏதாவது கிளீனிங் பவுடர் இருக்குதா? சொல்யூஷன் ஏதாவது உள்ள தலையில் போட்டோம்னா உள்ளே போய் மனசு சுத்தமாகுமா? கிடையாது. உடம்புக்கு வேணால் நிறைய லோஷன் இருக்கலாம், சோப்பு இருக்கலாம், டிட்டர்ஜென்ட்ஸ் எதனா போட்டுக்கலாம். அவர் சொல்கிறாரு, புற தூய்மை நீரான் அமையும். உடம்பை நீ தண்ணி போட்டு கழுவிக்கலாம், எவ்வளோ வேணால் நீ சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை க்ளீன் பண்ணலாம். அகத்தூய்மைன்னு ஒன்று இருக்குதே, மனம் அல்லது உள்ளம். உள்ளத்தில் தானே புத்தி மனசு இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு என்னடான்னா ஒரே ஒரு சோப் அவைலபிள், வாய்மையால் காணப்படும். இதை தவிர வேறு வழி இல்லை. தர்மத்தில் இரு. வாய்மை, வாய்மைனா தர்மம் தானே. இப்போது எவன் ஒருவன் பேசுகிறதுல உண்மையை மட்டும் கடைபிடிக்கிறானோ, அது நன்மை தந்தால் மட்டும் பேசுகிறானோ, அதை இனிமையாக பேசுகிறான், பயன் இருந்தால் பேசுகிறான். இந்த 4ஐயும் நம்ம பார்க்கணும். உண்மை இருக்கணும், இனிமை இருக்கணும், பயன் இருக்கணும். பிரயோஜனம் இல்லாத இனிமையாக பேசிகிட்டு இருந்தான்னு பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை சார். ஆனால் வாய் நிறைய இனிமையாக பேசுகிறார் சார். அது உண்மையாக தான் இதாக இருக்குது. உண்மையாக கூட இருக்கலாம். அல்லது உண்மையாக இருந்து பயனில்லாததும் பேசக்கூடாது. இப்படி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. இது பேர் வாக் தபஸ். இப்படி வச்சுக்குவோம். மௌனம் நல்லது. பேசுவதாக தேவைப்பட்டால் உண்மையை பேசு. உண்மையாக இருந்தாலும் அது நன்மை மட்டும், தீமை இல்லாமல் நன்மை பயப்பதாக இருந்தால் மட்டும் பேசு. அப்படி பேசுவதாக இருந்தாலும் இனிமையாக பேசு. அது கூட பயன் தருவதாக இருந்தால் பேசு. அப்போ உண்மை கூட பேசுவார் அவர். அந்த உண்மையை வச்சுட்டு என்ன பண்ணுறது? நிறைய பேர் உண்மையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது. நீலகிரி எக்ஸ்பிரஸ் 8:30 மணிக்கு போய் இப்போ 9 மணிக்கு மாற்றிட்டாங்கம்பார். உண்மைதான். அது கேட்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்னா, ஒரு சில பேர் பயனுள்ளதாக இருக்கும். வேறு பேர் ஏதோ சொல்லுவாங்க, இன்றைக்கி ரேட் என்ன தெரியுங்களா கோல்டுக்கு அப்படின்பாரு. அவன் அந்த வாழைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இவர் உண்மையை தான் சொல்கிறார். பயனுள்ளதை சொல்கிறாரா? இல்லை. இனிமையாக வேறு சொல்கிறார். இப்போ கண்டிஷன் எப்படி இதுன்னு பாருங்கள். அப்போ அது உண்மையாக இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும், பயன் அதாவது நன்மையையும் தரணும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது தான் வாக் தபஸ். இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லிட்டு வரார். இந்த அகத்தூய்மை உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு நாம் மனதில் ஒரு சங்கல்பம் அல்லது தீர்மானம் போட்டுக்கணும். இன்னையிலிருந்து பொய் பேச மாட்டேன். அது ரொம்ப நல்லது. உண்மை பேச மாட்டேங்க. உண்மையும் பேச வேண்டியதில்லை. பொய் பேசாமல் இருக்கிறதே போதும். பொய் பேசுறது தான் ரொம்ப ஆபத்து. உண்மையை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உண்மையை எதுவும் இல்லை தெரிஞ்சுக்குவாங்க. ஆமாம், நான் பொய் மட்டும் பேசாமல் இருந்தால் போதும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ விளக்கு அப்படிங்கிறது என்னன்னா ஒளி தருவது. இந்த ரூம் நம்மலாம் நாங்கள் உட்காந்துருக்கிறத பார்க்கறதுக்கு விளக்கு இருக்குது. அது நம்ம விளக்கி காட்டுது. இன்னும் கொஞ்சம் விளங்கலை சார்னா நம்ம லைட் அடிப்பாங்க, நிறைய ஃபோக்கஸ் லைட் அடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த சைட் லைட் அடிங்க சார்னா அவங்க செல்ஃபோனில் அந்த டார்ச் ஆன் பண்ணி அந்த இடுக்கில் கொண்டு போய் அடிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா இங்கே தான் லீக் ஆகுது சார் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அந்த லீக் இருக்கிறத அந்த விளக்கு தான் காட்டி கொடுக்குது. ஒவ்வொரு பொருளையும் விளக்கு தான் நமக்கு காட்டி கொடுக்குது. அதனால் அது விளக்கி காட்டுது. அதனால் அதுக்கு பேர் விளக்குன்னு பேர். ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு விளங்கிடுது. இப்போ விளக்குது, நமக்கு விளங்குது. இது பிரதிபாதம் பிரதிபாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விளக்குது, நம்ம விளங்கிக்கிறோம். எவன் ஒருவன் வெளியே இருக்கிற லைட்லாம் யூஸ் பண்ணுறான், ஆனால் உள்ளுக்குள்ளே லைட் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு முதல்ல விளங்கிடுச்சான்னு கேட்குறேன். உனக்கு விளங்கியிருந்தால் மட்டும் பேசு. சில பேர் தனக்கு விளக்கமே வராது, ஆனால் கிளாஸ் எடுப்பாங்க. சில பேர் சயின்ஸ்லலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு சாக் பீஸில் எழுதிட்டு எல்லாம் நோட்ஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நல்லாவே தெரியும், இந்த வாத்தியாருக்கு உள்ள விளக்கே இல்லை, அவரே விளங்கலை, நமக்கு எங்கே விளங்க போகிறார்? அங்கே இருள் மண்டி கிடக்குது. நிறைய பேர் அப்படி தான். நான் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கும்பொழுது அப்படியே வாக்கிங் போவேன்.
கையில் நோட்ஸ், பழங்காலத்து நோட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போர்டில் திரும்பிக்கிட்டு முதுகு காட்டிக்கிட்டே இருப்பாங்க, திரும்பவே மாட்டாங்க. எழுதியெல்லாம் முடிச்சிட்ட பிறகு எல்லாம் காப்பி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸ், அது மட்டும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு உள்ள விளக்கு இல்லை. தனக்குள்ள விளங்கு சான்றோர்களுக்கு, சான்றோர்னா யார் அப்படின்னா எக்ஸாம்பிள்னா சான்று. சான்று காட்டுங்க சார், ஒரு உதாரணம் காட்டுங்கன்னு சொல்கிறோம். எப்படி இருக்கணும் அப்படின்னா உதாரணம் காட்டுங்க. உதாரணம்ங்கிறது சமஸ்கிருதம், தமிழில் சான்று. அவன் தான் அந்த சான்று. சான்றோர்னா யாருன்னா எப்படி வாழணும்னு அவங்க காட்டி கொடுக்குறாங்க. எதை செய்தாலும் அவங்கள தான் சான்று காட்டுவாங்க. எப்படி வாழ்ந்தா இருப்பாருங்க காந்தி, விவேகானந்தர் எப்படி வாழ்ந்தா இருப்பாருங்க, பரமஹம்சர் எப்படி வாழ்ந்தா இருப்பாருங்க, நேதாஜி எப்படி வாழ்ந்தா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச சான்றோர்கள் இன்னும் நிறைய சான்றோர்கள் இருக்கிறாங்க. சில பேர் சான்றோர்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அவங்கெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளே விளக்கு எரியாதவங்க. எவன் ஒருவன் தனக்குள்ளே எல்லாம் விளங்கி கொண்டானோ, உண்மையை விளங்கி கொண்டானோ, அவன் பேர் சான்றோர். இப்போ எந்த உண்மையை உண்மையான விளக்கு, எந்த விளக்கு போட்டால் எல்லாம் தெரியுமோ அந்த விளக்கு தான் ஒரிஜினல் லைட். சில விளக்கெல்லாம் சிலது தான் காட்டும். இன்ஃப்ராட் லைட் சிலது காட்டும், யூவி லைட் சிலது காட்டும். சில பேர்லாம் க்ரைம் பிரான்ச்சில் இருக்கவங்கெல்லாம் ஒரு ப்ளூ கலர் லைட் அடித்து பார்ப்பாங்க. அந்த பெட்ஷீட்டு, துணி, நடந்த இடத்துலலாம் ரத்தக்கரை இருக்குதா, மனிதனுடைய எச்சில் இருக்குதா, இதெல்லாம் பார்த்தோம்னா அது கண்ணுக்கு தெரியாது அந்த துணியில். ஆனால் அந்த ப்ளூ லைட் போட்டோம்னா இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் சொல்கிறோம்ல, ப்ரோட்டீன், அது க்ளோ ஆகும். என்னங்க? அல்ட்ரா வயலட், யூவி லைட். அந்த அல்ட்ரா வயலட் லைட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங் அல்ட்ரா வயலட்டில் 360 நானோமீட்டர்னு பேர். 260 நானோமீட்டர் இருக்கிற அல்ட்ரா வயலட் கண்ணை பொசிக்கிறோம். அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அது மெடிக்கல் யூஸுக்கு தான் பயன்படும். இது பாதிப்பு இல்லாததுனால அது அல்ட்ரா வயலட் சொல்லக்கூடாது, நியர் அல்ட்ரா வயலட்னு நாங்கள் சொல்லுவோம். 360, 320 அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேவ்லென்த் பார்க்குறோம் இல்லையா. அந்த விளக்கு சிலது காட்டுது. யூவி இந்த இன்ஃப்ராட் லைட்டு சிலது காட்டு, இருட்டில் சிலதெல்லாம் காட்டுது. எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒரு லைட் ஒன்று, அதான் உள்ளத்தில் இருக்கின்ற உண்மை. எந்த உண்மை எல்லா விளக்குங்க விளக்குன்னா அதுதான் அத்வைத வேதாந்தத்தில் எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டது சமமோ அப்படின்னு சொல்கிறார். எதை அறிந்து கொண்டால், இங்கே இருக்கிறதெல்லாம் எதை யார் படைச்சாங்க, இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறியா? ஆமாம் சார். நீ கடலை ஆராய்ச்சி பண்ணுற, நீ காற்றை ஆராய்ச்சி பண்ணுற, நீ ஆகாயத்தையும், நீ சூரியனையும், நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணுற, நீ உடம்பு ஆராய்ச்சி பண்ணுற, நீ உள்ளத்தை ஆராய்ச்சி பண்ணுற, இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறீங்க இல்லையா. இந்த ஆராய்ச்சி எல்லாம் ஒரு ஆராய்ச்சியில் முடிஞ்சிடும். அது என்ன சார்? இறைவனுடைய ஆராய்ச்சி. கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஆராய்ச்சியெல்லாம் வேஸ்ட். ஏன்னா இதெல்லாம் படைச்சவர் அவர், அவரே தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இப்போ எவன் ஒருவன் இறைவனை புரிந்து கொண்டானோ அவன் தான் விளக்கு ஏற்றியவன். தனக்குள்ள விளக்கு இருக்குது, அவன் தான் சான்றோர். அது சொல்கிறார். எல்லா விளக்கும் விளக்கல்ல. நீங்கள் பாய்க்கிற லைப்ரரியில் படிக்கிற புக்கெல்லாம் நிறைய விளக்குங்க தான். ஒரு புக்கு என்ன சொல்லும்? உடம்பை விளக்கும். இன்னொரு புக்கு தண்ணியை பற்றி விளக்கும். இன்னொன்று எலக்ட்ரிசிட்டியை விளக்கும். இன்னொன்று காந்தத்தை பற்றி விளக்கும். எல்லா புக்கும் ஒரு ஒரு குட்டி குட்டி விளக்கு தான். ஆனால் ஒரு விளக்கு அனைத்தையும் விளைச்சிடும் அப்படின்றார். அந்த விளக்கு வச்சிருக்கும் தீவிர அதுதான் உண்மையான விளக்கு. தன்னை விளங்கி கொண்டவன், நான் யார் என்று கண்டுபிடித்தவன், இறைவன் யாருன்னு கண்டுபிடித்தவன், அதுதான் மிகப்பெரிய விளக்கு. அவங்களுக்கு பேர் சான்றோர்கள்னு பேர். அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் விளக்கு. நீ ஏதாவது உங்களுக்கு உண்மையா பொய்யா, இது தர்மமா அதர்மமா அப்படின்னு குழப்பம் வந்ததுன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் போங்க. மிக பிரகாசமான ஒரு விளக்கு இருக்குது, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் வழிகாட்டுவார். அதனால் சான்றோரை துணைக்கோடல்னு ஒரு அத்தியாயமே எழுதியிருக்கிறார், அதிகாரம் ஒரு எழுதியிருக்கிறார், சான்றோரை துணைக்கோடல். இந்த இடத்துல அது கோடிட்டு காட்டுறார். கடைசியில் சொல்கிறார், இவ்வளோ பேசுனுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறேங்க அப்படின்றார். கடைசியில் இப்படி சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சுங்க இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சில பேர் கடைசியாக முடிப்பாங்க. அது மாதிரி இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். யாம் மெய்யா கன்ற உற்றல். நான் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். திருவள்ளுவருடைய ஆராய்ச்சிகள்லாம் நம்ம அளவு சொல்ல முடியாது. அவர் நான் பார்த்த படிப்புகள், வாழ்ந்த வாழ்க்கை, சந்தித்த நபர்கள், சான்றோர்கள், தெரிந்து கொண்ட உண்மை, இதெல்லாம் அலசி பார்த்த பிறகு எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. இந்த வாய்மையை தவிர பெஸ்ட்டுன்னு எனக்கு எதுவும் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது ஒன்று போதுங்கிறார். அதனால தான் இந்த குரல் நம்ம எடுத்துக்கிட்டோம். வாழ்க்கையில் இது ஒன்று கடைப்பிடிச்சிட்டோம்னா போதுங்க.
அவங்க சத்திய புத்தியாகி அவன் வானுலகத்தில் வாழலாம், அல்லது வந்து ஞானியாகவும் பரபிரம்மமாக ஆகலாம். அவனுக்கு கிடைக்க வேண்டிய வந்து வாய்மை. இதுக்குள்ளே சமம் தபம் உபரமம் எல்லாம் வந்துடும். இத்தனையும் ஒரே வார்த்தையில் வந்துடுச்சு. வாய்மையை பேச ஆரம்பிச்சிட்டான்னா அவன் மனசு அடங்கி இருக்கணும் இல்லை, அவன் புலன்கள் அடங்கி இருக்கும் இல்லை, அவன் பற்று விட்டவனாக தானே இருப்பான். லாபத்து மேலே ஆசை வச்சா பொய் பேசியிருப்பானே. அப்போ வாய்மைன்னு வந்துடுச்சுன்னா உபரமம் வந்துடுது, சமம் வந்துடுது, தமம் வந்துடுது, ஸ்ரத்த இருக்குது. உண்மையை பேசி நம்ம புழைச்சிக்கலாம். மன தூய்மைக்கு இது வழிதை விடுக்குது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய சமம் தமம் உபரமம் திதிக்ஷா, சமாதானம், மனசில் இருக்கக்கூடிய இந்த ஒருமைப்பாடு எல்லாமே இந்த ஒன்றில் வந்துடுது இல்லையா. அதனால் அவர் சொல்கிறார், யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படின்னு சொல்கிறார். அற்புதமான குரல். நாம் அடுத்தது பயனில சொல்லாமை 191 வாங்க. வாய்மையை சொல்லணும், பயனில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்ல. பிரயோஜனம் இல்லாத பேசக்கூடாது. ஒருத்தன் வந்து 1 மணி நேரம் பேசியிருக்கிறான். காக்காய்க்கு பல்லு இருக்குதா இல்லையா, இல்லைன்னு நிரூபிச்சிருக்கிறான். சொர்க்கத்தில் வெள்ளை காக்கா இருக்குது அப்படின்னு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேறு கொடுக்குறான். அது உண்மையா? உண்மையாக இருக்கலாம். சாஸ்திரத்தில் படித்தது உண்மையாக சொல்லியிருக்கலாம். அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பேசியிருக்கிறான். ஆனால் பயன் எதா இருக்குதா? காகத்துக்கு தந்தம் இருக்குதா? காகப்பிய தந்த பவதி, அதை பற்றி அவர் லெக்சர் கொடுத்துருக்கிறார். உண்மையை பற்றி பேசியிருக்கிறார். அது வேஸ்ட். பயனில சொல்லாமைன்னு ஒன்று சொல்லியிருக்கிறார், கண்டபடி திட்டிருக்கிறார். அதனால் நான் ஒரு 3 திட்டு மட்டும் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே அவரை திட்டுறவராக வச்சுக்கூடாது. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். வாய் மத்த மூடிட்டு இருந்தான்னா அவர் பார்த்துட்ருங்க. நம்ம எவ்வளோ பண்டிதர்கள், ஒரு 10 நோபல் லாரியட்ஸ் இருக்கிறாங்க, நோபல் பரிசு பெற்றவர்கள். இந்த படத்தில் தத்துவ ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அப்புறம் பெரிய மத குருக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அந்த சபை. இன்னொருத்தன் உட்காந்துருக்குறான். அவங்கெல்லாம் உண்மையெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். இவன் மட்டும் பேசவே இல்லைங்க. 1.5 மணி நேரம் அந்த டாக் நடந்தது. அவங்கெல்லாம் இவர் பெரிய அறிஞராக இருப்பார் போடுறது, இந்த நோபல் வாரிசோட ஆனால் அவர் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்திருக்கிறாருங்க அப்படின்னு. எவ்வளோ பெருமை இல்லை. அப்புறம் ஐயா நீ ஒரு வார்த்தை சொன்னது, அப்போ ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அதுலேருந்து எல்லாமே போயிடுச்சு. இவன் ஒன்றுமே தெரியாது, எலக்ட்ரீஷியன் போலகுது. சில சமயத்தில் எலக்ட்ரீஷியனாக உட்காந்துருப்பார், சவுண்டெல்லாம் செட் பண்ணுறதுக்கு மைக்கெல்லாம். அவருக்கு ஒன்றும் புரியாது, ஆனால் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார். அவரை பேசணும்னா மைக்கெல்லாம் சரியாக இருக்குங்களா, சவுண்டெல்லாம் ரெக்கார்டிங் தான் கேட்பார். அடக்கடவுளே, வாயை திறந்தா அவர் உண்மையை தான் செய்திருக்கிறார், ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சில நேரத்தில் நான் மீட்டிங்கில் பேசும்பொழுது எலக்ட்ரீஷியன் பக்கத்தில் தான் கீழே வைப்பார், இந்த டயஸ் கீழே தானே இருப்பார். அவர் தான் பார்த்து பேசுவேன். அவர் ரொம்ப ஆனந்தமாக கேட்டுட்ருப்பார். அவங்கள தான் கேட்பேன், புரிஞ்சுதா ஐயான்னு கேட்பேன். புரிஞ்சுதுன்னு சொன்னார்னா உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு. அவருக்கு புரிய வச்சுட்டேன்னா பெரிய தத்துவத்தை பேசியிருக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் அவர் அது புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒருத்தன் மௌனமாக இருக்கும் வரை அவன் பண்டிதன் மாதிரி தான் இருப்பான். ஆனால் வாயை திறந்துட்டாக்கா இவ்வளோதானா, எல்லார் முன்னாடியும் பயனில்லாத சொல்லை பேசாதே. உனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எதையாவது உளறி கொட்டாதே. என்ன விஷயம், யார் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன தகவல், எங்கே நடந்துக்குதுன்னு தெரியாமல் எதையாவது உளறி கொட்டுறான் பாருங்க. உளறி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஒதிய மரங்கள் உயர்ந்திருந்தாலும் உத்தரமாகாது. இந்த ஒதிய மரம்னு ஒன்று இருக்குது, அது வந்து தீக்குச்சி செய்யறதுக்கு லாய், சின்ன குழந்தைங்க கூட உடச்சிடும். அது பார்த்தா ரொம்ப உயரமாக இருக்கும். இந்த ஒதிய மரங்கள் உயர்ந்திருந்தாலும் உத்தரமாகாது. அதை வச்சு கட்டணம் கட்ட முடியுமா? தீக்குச்சி வேணா பண்ணலாம், அது பொசுக்கு நெறிஞ்சிடும். அந்த இடத்துல சொல்லுவாங்க, உளறி திருபன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது. சில பேர் மேடையில் அப்படி அடுக்கு முடியல பேசுவாங்க. என்னங்க இவ்வளோ நேரம் பேசினார், ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சிரித்தாங்க, கை தட்டினாங்க, தகவல் ஒன்றுமே இல்லை.
ஒரு பிரபலமான ஒரு ஒரு பேச்சாளர். ஆன்மீகத்திலையும் நான் இந்த சங்கரா டிவிலையும் அவரை நான் பார்க்குறேன். பல இடத்துல வந்து பட்டிமன்றத்திலையும் பேசுகிறாரு. குழந்தைகள் நடத்துகிற பட்டிமன்றத்திலையும் தலைவராக இருக்கிறாரு. அவரை வந்து ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்ஸ் மீட்டிங்கோ ஏதோ ஒரு இந்த காலேஜ் ரீயூனியனில் அவரை வந்து கெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. பழைய மாணவர்கள். அவர் வந்து பேசினாருங்க, வெட்டி பேச்சு. சிரிப்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு கொச்சை கொச்சையாக குடும்பத்தையும் மக்களையும் பயனில்லாமல் உட்காந்துருக்கிறதெல்லாம் பெரிய ப்ரொஃபஸர்ஸுங்க, பண்டிதர்கள். ஆடிட்டோரியம் முழுக்க 5000 பேர் உட்காந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி ஒரு காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இன்றைக்கி பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க மாணவர்கள். அவங்க முன்னாடி பல்லாறு முனியை பயனில சொல்லுவான் கேட்கும்போது டிவிலெல்லாம் பிரபலமாக இருக்குன்னு நினச்சி இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, இவ்வளோ தானா இவங்க சரக்கு? அப்போ டிவியை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தொலைக்காட்சியில் மூஞ்சி தெரிஞ்சாலே நம்ம பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. மிக மிக சிறந்த பண்டிதர்கள் தொலைக்காட்சிக்கு வரமாட்டாங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க. இந்த வெகுஜனத்துக்கு சந்தோஷம் கூட்டு கை தட்டிக்கிட்டு மகிழ்ச்சி தரக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அவங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டா? அவங்க சொல்கிறாங்க என்டர்டெயின்மெண்ட்டு சேர்ந்து தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா, அது பேர் இன்ஃபர்டெயின்மெண்ட். இன்ஃபர்மேஷன் போர் அடிக்கு தான், அதாவது என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தா இன்ஃபர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விளம்பரமும் சேர்ந்து வரணும் அதில். அட்வர்டைஸ்மெண்ட்டோட தான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி பயனில்லாததை தான் அவங்க கொட்டி கிடக்கிறாங்க. பல்லார் முனிய பயனில்லை சொல்லுவான், எல்லாரும் எள்ளப்படும். அன்னைக்கு என்னமோ எல்லாம் கைத்தட்டினாமல் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நான் அவரை பற்றி சொல்ல வேண்டியது எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கிறாங்க. எல்லார் முடியும் பயனில்லாத பேச்சு, எல்லாருடைய அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தை அவங்க வீணடிச்சிட்டாரே அப்படின்னு எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. வள்ளுவர் அதை சொல்லியிருக்கிறார். பயனில சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடியனல். பதர் அப்படின்னா தெரியல, நெல்லில் அதை யாராவது நெல்லை எடுத்துக்குவாங்க, பதரை யாராவது எடுத்துக்குவாங்களா? அதை தூட்டி விடும்போது அது காற்றுல போயிடும். அதை பொறுக்கிட்டு யாராவது பண்ணுவாங்களா? அது அடுப்பெரிக்கன்னா பயன்படுத்தும். பதரை யாரை வச்சு எது பண்ண முடியும்? அழகான மரங்களில் காய்ந்த புளி மாதிரி இருக்கிற பழங்களை யார் எடுப்பாங்க? நெல்லில் வந்து பதரை யார் வந்து படுவாங்க? அதை தூக்கி போட்டுடுவாங்க. மக்களில் பதர்னு இருக்கிறாங்க, பயனில்லாத பிரயோஜனம் இல்லாமல் எதுக்குமே உதவாதவர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா பயனில சொல் பாராட்டுவாங்க. எங்கே போனாலும் உளறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுவாங்க. நம்ம கேட்கவே வேண்டாம், இதை மட்டும் அரைச்சி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிட்னி அப்படியே சூப்பராக ஆகிடும், ரத்தம் சுத்தமாகிடும் அப்படிம்பாங்க. ரத்தத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது? ரத்தம் எப்படி அசுத்தமாக இருக்க முடியும்? ரத்தத்தை பற்றியே தெரியாதவங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அப்படின்னு டிவிலெல்லாம் பேசுகிறாங்க. கேன்சர் நான் அடித்து சொல்கிறேன், இந்த கேன்சர் நான் இதெல்லாம் செய்திருப்பேன். இது ஏதாவது பிரபலமாகிறதுக்காக பொய்யை சொல்கிறாங்க, பயனில்லாததை சொல்கிறாங்க. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி சொன்ன மாதிரி சிலதெல்லாம் பேசுவாங்க. இப்போ ஆண்டாள் பாசுரங்களை பாடியிருக்கிறா. 10 வயசு 12 வயசு பொண்ணு. வாரணமாயிரம், திருப்பாவை, அதெல்லாம் வேத திரட்டுன்னு சொல்கிறாங்க. 30 பாட்டு தான் எழுதியிருக்கிறாங்க. 4000 ரொம்ப கம்மியாக எழுதினவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதில் இந்த அம்மா. ஆனால் சிறப்பு ஆண்டாளுக்கு தான். இன்றைக்கி கோயிலேருந்து ஆண்டாளுக்கு. மற்ற ஆழ்வார்கள் நமக்கு தெரியுதா? தெரியலையே. நம்ம ஆழ்வாரை பற்றி நமக்கு தெரியுமா? அவர் நிறைய எழுதியிருக்கிறார். 4000 மேக்சிமம் அவர் தான் எழுதியிருக்கிறார். இந்த ஆண்டாளுக்கு அவருடைய திருப்பாவையில் இருக்கக்கூடிய கர்மயோகம் ஞான யோகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவங்க பாட்டு பார்த்தோம்னா தூங்குற பொம்பளைங்கள்லாம் எழுந்துக்குங்க அப்படின்னு காலையில் எழுந்து கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா பாதி பாட்டு கர்மயோகத்தையும் பாதி பாட்டு ஞான யோகம். எனக்கு பறை கொடுவாய் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நான் நோன்பு இருக்கிறோங்கிறார். முதல்ல நோன்பு பற்றி பேசுகிறாங்க. அந்த நோன்பு கர்மயோகத்தை சொல்லுது. அப்புறம் பறைன்னு சொல்லக்கூடிய பர ஞானத்தை எனக்கு தரணுங்கிறார். அபர வித்யா வேண்டாம், பரஞானம் பர வித்யாங்களுக்கு வேணும் கண்ணா அப்படின்னு கேட்குறார். அப்போ பறை தருவாய் பறை தருவான்னு சொல்கிறது பார்த்தோம்னா பறைனா மோளம் தட்டுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பறைன்னா பரவித்யான்னு அர்த்தம். அங்கே நோன்பு இருக்கிறாங்க.
அப்போ கர்மயோகத்தை ஞான யோகத்தை சொல்லக்கூடிய வேதாந்த ஒரு கருவாக இருக்குது இல்லையா, இதை தானே நம்ம சொல்லணும். இதுதானே பயன்னு சொல்லுது. ஆனால் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஆண்டாள் ஒரு தேவதாசி கண்டுபிடிச்சிட்டார். இது தேவைதானா ஜனங்களுக்கு? எத்தனை பேர் மனசு புண்படும்? அது உண்மைன்னு உனக்கு தெரியுமா? இல்லை அந்த புஸ்தகத்தில் படித்தேன் இந்த புஸ்தகத்தில் படித்தேன் மேற்கோள் காட்டுறாங்க, அது சத்தியம். ஆனால் உனக்கு ரிதமா? அப்படி ஒரு இப்போ தெரிஞ்சு போச்சா? எல்லார் மனசில் இருக்கிறாரா அவர்? எல்லப்படும் பலர் முனிய பயனில் சொல்வானை அனைவரும் எழுதுவாங்க, சிரிப்பாங்க. புகழே போச்சு. நல்ல உயர்ந்த மதிப்பு கொடுத்துட்டு இருந்தோம். கடைசியில் அவன் கீழ்த்தட்டு மனிதனை விட கடைக்கோடி மனுஷனாக இருக்கிறான். ஒரு சாதாரண கிராமத்து மனுஷன் கூட மரியாதையாக இருக்கக்கூடிய இவனுக்கு அந்த வார்த்தை இல்லைன்னு பாருங்க. பயனில்லாத அந்ததை போய் பாராட்டி ஒரு பத்திரிகையில், நல்ல பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, உண்மையை எழுதுவாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அவங்களுக்கு கெட்டு போச்சு மனசு. தொடர்ந்து 4-5 கதைகளை எழுதிட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் எழுதுறதே நின்று. மகன் என்னல் மக்கட் பதடி என்னல்ங்கிறார். அவன் பதறுங்கிறார். நீங்கள் என்ன வேணா சொல்லிக்கங்க, எவ்வளோ வேணா புகழ் கொடுக்கலாம். ஆனால் திருவள்ளுவர்கிட்ட அவர் நின்றுட்டார்னா நீ பதர்ன்னு சொல்லிட்டார். அந்த பக்கம் முடிக்கிறார். ஏன்னா அவன் பயனில்லாதது பேசியிருக்கிறான் இல்லையா? ஆண்டாள் பற்றி பேசினேன். ஆண்டாளை பற்றி இதெல்லாம் சொன்ன பயனா? யாருக்கு என்ன பயன்? அவள் என்னைக்கோ இருந்துட்டு அவள் போனான். எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையை சீர்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தியிருக்கிறா. அவளும் தெய்வ கடாட்சத்து போயிருக்கிறா. அவங்கள பற்றி அற்பத்தனமாக ஆராய்ச்சி தேவைதானா? அது உண்மையாக இருந்தாலும் கூட சொல்லணுமா அப்படின்னு கேட்கணும். பயனுள்ளது அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் அப்படின்னு இங்கே சொல்றார். பொச்சாந்தும்னா மறந்து கூட அவங்க செய்ய மாட்டாங்க. சில சமயம் சார் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் சார், ஏதோ ஒரு உணர்ச்சியில் நான் சொல்லிட்டேன் சார், மறந்து போய் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல மாட்டாரா? யாரு? மாசரு காட்சியவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். பொருள் தீர்ந்தனா பொருள் இல்லாமல் பயனில்லாத யூஸ்லெஸ் திங்ஸை மறந்து கூட பேச மாட்டாங்களாம். யாரு அப்படின்னு சொன்னால் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். மருள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு பேர் அத்தியாசம்னு சமஸ்கிருதத்தில் இதுக்கு பேர், மருள்னு பேர். மாசரு காட்சின்னு என்ன? தெளிவான பார்வை. அப்போ மருள்னு என்ன? தெளிவில்லாத பார்வை. தெளிவில்லாத பார்வை, அதாவது மருள் தீர்ந்த, ஐயங்களெல்லாம் தீர்ந்து, ஆனால் மாசரு காட்சி அப்படின்னு. இப்போ பார்த்தோம் வேதாந்தத்தில் என்ன சொல்லுவோம்? கயிறு பாம்பு, ரஜ்ஜு சர்ப்பம், கயிற்றரவம்னு சொல்கிறோம். இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு கயிறை தெளிவாக பார்க்காததுனால அவன் பாம்புன்னு நினைத்து பயப்படுறான். அந்த கதவை மூடிட்டான். யாரும் உள்ளே போயிடாதீங்கன்னு சொல்லி அது பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறான். அப்புறம் பயந்துட்டு இருக்கிறான், வேர்த்து கொட்டிகிட்டு இருக்குது. அப்போ அவனுடைய காட்சி எப்படி இருக்குது? மருள் காட்சி. கயிறை பாம்பாக பார்த்துட்டான். மாசரு காட்சின்னு என்ன? இன்னொருத்தர் வர அதை எங்கே பாம்பு பார்க்கலாம் அப்படின்னு லைட்டு போட்டு பார்க்குறாரு. கயிறு தானடா இருக்குது. அவர் பார்த்தது மாசரு காட்சி, இவன் பார்த்தது மருள் காட்சி. மருள் காட்சி தான் அத்தியாசம். அதஸ்மின் தத் புத்தி, அது வல்லாதில் அதன் பார்வை. எது உள்ளதோ அதை உள்ளபடி பார்க்கிறது. இப்போ நம்ம உலகத்தை எப்படி பார்க்குறோன்னா, எவனெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய விருப்பெருப்போட உலகத்தை பார்க்குறானோ அதெல்லாம் மருள் பார்வை. உன் மனசுலேயே எப்பவுமே பிடிக்குது பிடிக்கலன்னு வச்சுக்கிட்டு இருக்குதுல்ல, அப்புறம் நீ சொல்கிறது இப்படி உண்மையாக இருக்க முடியும்? உண்மையில் அது பிடிக்கக்கூடிய பொருள் நல்லதுன்னு உன்னையும் நினச்சிட்டு இருக்கிற. உனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை உயர்ந்து பேசுகிறேன். உனக்கு மனசில் பிடிக்குதுன்றதுனால அதை தாழ்த்தி பேசுகிற. அப்படி தானே அந்த பயனில்லாத இப்போ ஒருத்தன் பேசிட்டானே, ஆண்டாளை பற்றி பேசுறது என்ன? பிடிக்கல தானே அவங்களுக்கு. சனாதன தர்மங்களை பிடிக்கிறது இல்லை, இந்த சாஸ்திரங்களை அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, இந்த ஆன்மீக வாழ்க்கையில் போகிறவங்களுக்கெல்லாம் நாத்திகர்களுக்கு கசக்குது. அப்போ நீ உன்னுடைய வெறுப்பை காட்டுறதுக்கு நீ பயன்படுத்தியிருக்கிற இல்லையா? அந்த மனசில் இருக்க வெறுப்பை தான் நீ வெளிப்படுத்தியிருக்கிற. அப்போ ஆண்டாளுங்கிற ஒரு பொருள் மீது நீ தேவதாசின்னு ஏற்றி பார்த்துருக்கிறல்ல, அது மறுபடியும் சொல்கிறதுக்காக மன்னிச்சிடுங்க. அந்த உண்மையை சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன்.
தேவதாசின்னா என்ன அர்த்தம்? தாசன்னா யார்? பணிவிடை செய்கிறவன் அர்த்தம். ராமதாசன்னா யார்? ஆஞ்சநேயர்னு அர்த்தம். ராமனுக்கு தாசன். வாயாலோட சொல்ல மாட்டார், கண்ணால் அப்படி பார்ப்பார். அனுமன் பாய்ஞ்சிடுவான் அந்த இடத்துல. அடுத்த நிமிஷம் அது இங்கே வந்து நிற்கும். அப்படி செய்யக்கூடியவன் சொல்லின் செல்வன். அவன் ராமனுக்கு தாசன். கண்ணனுக்கு தாசன், கண்ணதாசன். தாசன்னா அடிமை. அடிமைன்னா என்ன அர்த்தம்? இதை தவிர வேற எனக்கு வேலையே இல்லைன்னு கர்மயோகியாக வாழ்வது பேர். அது பேர் தாசன்னு பேர். இப்போ தேவதாசன் என்ன அர்த்தம்? தெய்வத்துக்கு அடிமைன்னு அர்த்தம். அதை இவங்க கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. அவள் ராஜமன்னாருக்கு அடிமை, மன்னார்குடியில் இருக்கிறவருக்கு. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவருக்கு ரங்கநாதனுக்கு அடிமை. இதில் என்ன இது பெருமை தானே. அவங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது, கண்டபடி எழுதுகிறாங்க. சரி, இப்போ பாருங்க, அவன் எப்படி பார்த்தான் அந்த பொருளை? உயர்ந்த ஒரு பொருளை தாழ்வாக பார்த்துருக்கிறானே, அது மருள் காட்சி தானே. ஆனால் மெய்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? மாசறு காட்சி. அவர் குற்றம் இல்லாமல் பார்க்கக்கூடியவர். எல்லாவற்றையும் கரெக்டாக பார்க்குறாங்க. ஈஸ்வரன் எப்படி படைச்சாரோ அப்படியே பார்க்குறாங்க. ஈஸ்வரன் படைச்சதை ஈஸ்வரன் பார்க்க, அது போய் ஈஸ்வர திருஷ்டின்னு பேர். உன் மனசில் இருக்கிற விருப்பு வெறுப்புங்கிற காழ்ப்புணர்ச்சியோடு நீ பார்த்தினா அது ஜீவ திருஷ்டின்னு பேர். உன்னுடைய மூனக்கண்ணால் பார்த்துருக்கிற, உன் மனதில் இருக்கக்கூடிய அழுக்க வச்சு பார்க்குற. ஆனால் மனசு சுத்தமானவனுக்கு பார்த்தோம்னா அது உயர்ந்த நிலை தெரியும் இல்லையா? அதனால் பயனில சொல்லாமைங்கிறது இது சொல்கிறார். அதை தேடி பிடிச்சி போட்டிருக்கிறேன். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், பொருளற்ற பயனற்ற விபரீதமான தரக்கூடியதெல்லாம் பேசுறது மறந்தும் பேச மாட்டார்கள். யாரு? மாசறு காட்சியவர், மருள் தீர்ந்தவர்கள். யாரிடம் இந்த அத்தியாசம், ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கியவன். அவனுடைய பேச்சு அதுதான் மருள் தீர்ந்தாருடைய, மாசறு காட்சியுடைய சொற்கள். அவங்க மறந்தும் கூட அவர் பேச மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவ்வாறு வாய்மையில் இருக்கக்கூடிய பயனிலை சொல்லாமை பற்றி கொஞ்சம் திட்டியிருக்கிறார். நாமளும் கொஞ்சம் அவரோட சேர்ந்து 4 பேரை திட்டோம். ஒரு உதாரணத்துக்காக ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். அவன் என்ன பண்ணானோ பாவம், இன்னைக்கு நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான். அப்புறம் இனியவை குரல் அப்படின்னு சில குரலை சொல்கிறாரு. உண்மையை சொல்லணும், பயனிருந்தால் மட்டும் சொல்லணும், அது இனிமையாக சொல்லணும். இது நம்முடைய கோட்பாடு. இதுதான் வாக் தபஸ். இப்போ 3வது தபஸை சொல்கிறார். இனியவை குரல். உண்மையாக இருந்தாலும், அது பயனிருந்தாலும், அது இனிமையாக பேசு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மைன்னு கடுமையாக பேசக்கூடாது, இனிமையாக பேசு. பயனுள்ள விஷயந்தான், அதை இனிமையாக சொல்லு. இந்த இனிய சொல்லுங்கிறது என்னன்னு அப்படின்னு பார்க்குறார். சொல்கிறார் பாருங்க. இன்சொலால் ஈரம் அலையில் படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு செம்பொருள் கண்டார் அப்படின்னா, செம்பொருள்னா சிவம்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம், மங்களம்னு அர்த்தம். அவர் தானே சிவப்பாக இருக்கிறார், அதனால தான் அவர் சிவம்ங்கிறோம், சிவப்பாக இருக்கிறதுனால. அவர் ருத்ராட்சம் இருக்கிறார். ருத்ர அட்சம். அட்சம்னா கண், ருத்ரம்னா சிவப்புன்னு. ரக்த் அப்படின்ற வார்த்தையிலேருந்து ருத்துன்ற வார்த்தை வருது. ரக்துலேருந்து தான் ரத்தம்ங்கிறது வருது. ரத்தம் எந்த கலரில் இருக்குது? சிவப்பாக இருக்குது. அதுதான் இங்கிலீஷில் ரெட் அப்படிங்கிறார். ரெட்டு, ரக்த, ருத்ர அப்படி. அப்போ சிவனுக்கு என்ன பேர்? ருத்ரன்னு பேர். அவர் எப்போ சிவப்பாக இருப்பார். செம்பொன் மேனியனே, பொன்னார் மேனியனே, புலி, அது பொன் நிறம், அந்த சிவப்பாக இருப்பார். அதனால் அவருக்கு நிறம் அந்த மாதிரி ருத்ரனுக்கு. அதனால் அவருக்கு சிவம்னு பேர், செம்பொருள்னு பேர். இந்த இடத்துல செம்பொருள்னா என்னன்னா மெய்ப்பொருள், இறைவனை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வது. இது வேதாந்த ரீதியாக நம்ம படிக்கணும். கடவுள் யார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படின்னு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொருளுக்கு செம்பொருள்னு பேர். இறை வணக்கத்தில் நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறதுனால நாம் அதை விரிக்க வேண்டாம். இந்த செம்பொருள் சொல்லக்கூடிய சிவத்தை அறிந்தவர்கள், சிவனை அறிந்தவர்கள் என்னன்னு அறிஞ்சுக்கிட்டாங்க? என்னிடம் இருக்கின்ற அறிவாக அவர் தான் இருக்கிறார்.
என்னிடம் இருக்கின்ற உணர்வு இறைவனுடைய அந்த பரமாத்மா தான், செம்பொருள் தான் இங்கே எனக்கு அறிவாகவும் உணர்வாகவும் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது, விளக்காக இருக்கிறது என்று கண்டவர்கள். அவர்கள் சொல்கிற வாய்ச்சொல் இருக்குது பாருங்க, அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா எப்போதுமே இனிமையாக இருக்குமா, கடுமையாக பேச மாட்டாங்க. அவங்க சொல் யாருடைய சொல்லுன்னு சொல்கிற பாருங்க, படிரிலவாம், அந்த எந்த விதமான ஒரு தவறோ பிழையோ மிஸ்டேக்கோ இருக்காதான், படிர் இருக்காதான், இனிமையாக இருக்குமா. அப்புறம் ஈரம் அலையில் அதில் அன்பும் கலந்துருக்கும். அன்பு கலந்த இனிமையான சொற்களில் பிழை ஏதும் இல்லாமல் சொல்லுவார்களாம். யாரு? செம்பொருள் கண்டார், இறைவனை உள்ளபடி வேதாந்திகள். நீங்கள்லாம் யாரெல்லாம் வேதாந்தம் கற்றுக்கிட்டு இருக்கிறோமோ அவங்களாம் செம்பொருள் கண்டவர்கள். அவங்களுடைய பேச்சு, அதனால் வேதாந்தம் படிச்சுட்டேன்னு நீங்கள் இருமாப்போடு இருக்காதீங்க. உங்களுடைய சொல் எப்படி இருக்கணும்? இனிமையாக, அன்பு கலந்து, பொய் இல்லாமல், அதாவது தப்பு இல்லாமல், தோஷங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இனிமையை சொல்லுதல்ன்றதில், இனியவை குரல்ன்றதில் 91வது பாடலாக சொல்கிறார். அகன் அமர்ந்து ஈதலின் 92வது பாடல். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் அப்படின்னு சொல்றார். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, உண்மையாக மனசில் ஈரத்தோடு, கருணையோடு, அன்போடு ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம். அது பேர் பொண்ணே கொடுக்குறோன்னு வைங்க. பொண்ணு தரோம், தங்கத்தை கொடுக்குறோம், அது மாதிரி அது நல்லு தான். அதை விட நன்று ஒன்று இருக்குதான். ஒருத்தர் கோடி ரூபாய் கொடுக்கலாம், தங்கம் கொடுக்கலாம், இலவசமாக வீடு கொடுக்கலாம், என்ன வேணால் நீங்கள் செய்யலாம். அது அகனமர்ந்து ஈதலின் நன்றே. அகனமர்ந்தால் உள்ளத்திலே ஒரு ஈரமும் கனிவும் இருந்து தானம் செய்வதை விட சிறந்தது ஒன்று இருக்கிறதா. முகனமர்ந்து இன்சொலராக, இனிமையாக பேசணும், முகத்திலேருந்து வரணுமா. அகத்தில் உங்களுக்கு இருந்துக்கிறத விட முகத்தில் சொல்லா வரணுங்கிறார். அதனால் சில பேருக்கு உள்ள கனிவு இருக்கலாம், ஈரம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், ஆனால் பேச்சில் அது இருக்காது. அதுலேயும் அந்த குழைவு, ஈரம், அந்த அன்பு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன் சொல்லினதே அறம். அறம் என்ற வார்த்தையை பயன்படுத்தார். அறம்னா இங்கே தர்மம்னு பேர். அதர்மத்துக்கு நேர் எதிர். அப்போ அறத்துக்கு தமிழில் எதிர்பொருள் இருக்குன்னா அது பேர் மரம்னு பேர். அறம், மரம். அறம்னா தர்மம். இப்போ தர்மம் என்பது எதுன்னு சொன்னார்? இன் சொல்வது தான் தர்மம் சொல்கிறார். நம்ம தர்ம யோகத்தையும் கர்ம யோகத்தையும் சொன்னோம் இல்லையா, அதை ஒரு ஞாபகப்படுத்துகிறார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தாம் இன் சொல்லுது. இப்போ எப்படி இருக்கணும்? முகம் இருக்கணுமா, முகத்தில் எப்படி இருக்கணும்? இனிது நோக்கி, கண்ணில் குளிர்ச்சி இருக்கணும், கனிவு இருக்கணும், கடுகடுன்னு இருக்கக்கூடாது. உண்மையை சொல்கிறதுக்காக கடுகடுன்னு இருக்காது, இனிமையே சொல்கிறார். அப்போது இனிமையாக பேசுவதில் எவ்வளோ ஒரு பாஷை பேர். அப்புறம் மதுர பாஷினி அப்படின்னு ஒரு பேர் உண்டு சில பேருக்கு. அவங்க பேச்சு அவ்வளோ மதுரம். மதுரம்னா தேன், தேன் மாதிரி இருக்குமா, அதனால் மதுர பாஷினி. நம்ம பேச்சு அப்படி தேனாக இனிக்கணுமா. 94வது குறள். துன்புருவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன் சொல்லவர்க்கு. இந்த இனிமையாக பேசிட்டு வராங்க பாருங்க, வாழ்நாள் முழுக்க. அதாவது உண்மையை பேசுகிறாங்க, பயனுள்ளது மட்டும் பேசுகிறாங்க, பொய் பேசுவதே இல்லை, இனிமையாகவும் பேசுகிறாங்க. அப்படிப்பட்டவனுக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு. துன்புருவும் தூவாமை இல்லாகும், அவனுக்கு துன்பம் தருகின்ற அனுபவம் ஒன்று கூட வராதான் வாழ்நாள் முழுக்க. அடித்து சொல்கிறார், உனக்கு துன்பம் வருதுன்னு சொல்கிறேன்னா உன் வாயிலேருந்து தான் வருது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன் பேச்சிலேருந்து தான் வருது. என்னைக்கு நீ வாயில் இனிமையாக பேச ஆரம்பிச்சிட்டியோ உன் வாழ்க்கையிலே துன்பம் தருவதற்கு ஒருத்தரும் கிடையாது. தலைவிதி கூட உனக்கு துன்பம் தந்தால் கூட நீ இனிமையாக பேசி அவனையும் அனுப்பிச்சிடுவேன். காலனே வந்தால் கூட அவங்ககிட்ட இனிமையாக பேசணும், அவங்க அமைதியாக போயிடுவாங்க. உன் மனசில் இனிமை இருக்கணும்னா, உண்மை இருந்ததுன்னா தலைவிதி என்ன பண்ணும்? உன்னுடைய பிராரப்த கர்மம் என்ன பண்ணும்?
சுற்றுச்சூழல் என்ன பண்ணும்? இந்த சுற்றுச்சூழல்களும் நீ வாழ்கின்ற வாழ்க்கை முறையும் உன்னுடைய பிராரப்தம் கொடுத்துருக்குறோம். அது துன்பம் தருவதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பிராரப்தம் கர்மத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா, அதனுடைய டிசைன் என்ன? உனக்கு இன்பமும் தரணும், துன்பமும் தருவது எப்படி இருந்தால் முடியுமோ அதை மட்டும் செட்டப் பண்ணி கொடுக்குது. இறைவனுடைய வேலை என்ன? உன் கர்மத்தை பண்ணாலும் நீ அனுபவிக்கணும், அது இன்பம் துன்பமாக வரணும். எப்படி எந்த இடத்துல இருந்து யாரோட இருந்தால் உனக்கு இன்பம் கிடைக்கும் துன்பம் கிடைக்குமோ அங்கே ரொம்ப பிறக்க வைக்கிறார். அதை மாதிரி சுற்றுச்சூழலை மாற்றுறாரு. வேலையை மாற்றுவார், படிப்பை மாற்றுவார், வாத்தியாரை மாற்றுவார், பக்கத்து வீட்டுக்காரனை மாற்றுவார். எல்லாம் மாறும். எல்லாம் உனக்கு இன்ப துன்பம் தருவதற்கு தான். ஆனால் நீ இனிமையாக பேச ஆரம்பிச்சுட்டுன்னு வச்சுக்க, ஒரு அறத்தை கடைம்பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, இந்த பிராரப்தை கொடுக்கறதெல்லாம் கூட கைகட்டி நிற்கும். ஏன்னா இனிமையாக பேசிகிட்டு இருக்கிற அப்போ மனசு இனிமையாக தானே இருக்குது. மனசில் துன்பம் வச்சுட்டு யாரும் இனிமையாக பேச முடியும்? அப்போ வாயில் இனிமை வருதுன்னா மனசிலும் இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு அவனது பிராரப்த தோஷத்தில் எந்த இடத்துல போட்டாலும் அவன் ஆனந்தமாகத்தான் இருப்பான். துன்புருவும் தூவாமை இல்லாகும். துன்பம் தருகின்ற அனுபவங்கள், தூவுதல்னா அனுபவித்தல், இல்லாகும் இருக்கவே இருக்காது. யாருக்கு? யார் மாட்டும் இன்புருவும் இன் சொல்லவருக்கு. எல்லாரிடமும் இன்பமாக பேசணும். ஒரு சில பேர் மட்டும் சில பேர் இன்பமாக பேசுவாங்க, அவங்ககிட்ட மட்டும் இனிமையாக பேசுவாங்க. சார் நம்மகிட்டலாம் ஒரு மாதிரி கடுகடுப்புன்னு பேசுவாங்க. அப்படி இல்லை, யார் மாட்டும் அப்படி ஒரு கண்டிஷனும் போடுறாரு. பணிவுடையன் என் சொன்னல் ஆதர் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. அவர் அழகு சார் அப்படிங்கிறார். திருவள்ளுவர் அழகு, காந்தி ரொம்ப அழகு. அதனால தான் நம்ம எல்லா ரூபா நோட்டிலும் காந்தி படம் போட்டிருக்கோம். அழகான படம் போட்டாங்க. அவங்க தேர்ந்தெடுத்து பார்த்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் எதுன்னா காந்தி படத்தில் தான். அது பொக்கவாயி, வழுக்கத்தலை, ஒரு கண்ணாடி, இது அழகாக இருக்குதான். அதுதான் நமக்கு அழகாக தெரியுது, அதுதான் அணிங்கிறார். இப்போ நாம் எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு மிக அழகானவர் எங்கள் நாட்டில், எங்கள் ரூபா நாட்டில் எல்லாரும் புழங்குறதுல அவர் படம் தான் போட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அழகுன்னு தானே வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ பேர் என்னென்னோ பில்டிங் போட்டிருக்கிறாங்க, சாமி படம் போட்டிருப்பாங்க, கோல்டு காயினில் கூட இந்த லக்ஷ்மி படம் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அழகுன்னு எதை எடுத்துக்கிறோம்? அணி என்று சொன்னால் அலங்காரம், உனக்கு அழகு தரக்கூடிய எதுன்னு சொன்னால் இன்சொலனாதல், இனிமையாக பேசணும். எப்படி பேசணும்? பணிவுடன், பணிவாக, ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி தான் பேசணும். நம்ம எப்போவுமே கொஞ்சம் உயர்ந்து தான் பேசணும். ரெண்டு பேருக்கு கல்யாண வீட்டில் பேசுகிறது பார்த்தோம்னா ஒருத்தர் பேத்தி ஒருத்தர் உயர்ந்து பார்ப்பாங்க. அவங்க எப்போ பேசி முடிப்பாங்கன்னு காத்துன்னு அதுக்கு மேலே ஒரு துண்டு ஒரு இவங்க ஒன்று போடுவாங்க. எங்கள் பையனும் ஒரு கார் வாங்கியிருக்கிறான், இப்போ அது சொல்லி தான் ஆகணுமா? அவங்க வேறு ஏதோ வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வாங்கினது ரொம்ப சின்னது, எங்கள் பையன் ஒரு கார் வாங்கிறான். அப்படிங்களா? அப்படின்னு 18 லட்சம் வாங்குது. அப்படியா? அப்போ கேட்டு சும்மா இருப்பாங்க. எங்கள் ஒன்று விட்ட தம்பியார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 70 லட்சம் ஒரு கார் வாங்கியிருக்கிறாருங்க. இவங்க அப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன போகிறதுன்னு இதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது பணிவில்லை, உண்மையை தான் பேசுகிறாங்க. ஆனால் பணிவு இருக்கணும். எப்போதுமே ஒரு ஸ்டெப்பு கீழே போங்க. பணிவுடன் இன்சொலனாதல் ஒருவருக்கு, இதுதான் அலங்காரங்கிறார். அவர் பியூட்டிஃபுல்லாக தெரிவாராம். அந்த கூட்டத்திலே அவர் பார்த்த உடனே எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்க, எல்லாரும் சிரித்து பேசுவாங்க, நம்ம மரியாதை கொடுப்பாங்க. இன்னும் அவர் ஒன்றும் அழகாக ஒன்றும் இல்லையே. அவர் பெரிய கோட்டு சூட் போட்டுக்கிட்டு பாலிஷ் பண்ண ஷூவோ அல்லது ஷெர்வானியோ அதெல்லாம் போடலையே. அப்படிலாம் பார்க்கும்போது இதை விட ஒரு வசதியான ஒரு அலங்காரம் நமக்கு உண்டா? இந்த புன்முறுவலும் இனிய சொல்லும் போட்டுட்டு போனோம்னா நமக்கு சென்ட் வேண்டியதில்லை, தலைக்கு டை அடிக்க வேண்டியதில்லை, விலை உயர்ந்த உடம்பு ட்ரெஸ்ஸை போட வேண்டியதில்லை, காரில் போக வேண்டியதில்லை. இது 2 மட்டும் போதுங்கிறார். அணி அல்ல மற்ற பிற, மற்றதெல்லாம் அலங்காரம் கிடையாதுங்கிறார். சரி, என்னதான் சொல்ல போகிற? என்ன பயன்? அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லினும். எதெல்லாம் தீமை இருக்குதோ அதெல்லாம் அல்லவை, அது தேஞ்சு போகுமா நாளடைவில். நீ இந்த வாய்மையும் இனிமையையும் பயனுள்ளமையும் நீ கடைபிடிச்சிட்டு வந்தினா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க அத்தனை துன்பங்களும் படிப்படியாக போயிடுமா, உண்மையாக போயிடுங்க. நல்லவை பெருகும். எப்போ பேசணும்னா நீ நல்லவை நாடி இனிய சொல்லினும், நல்லவையே பேசணும், உண்மையை பேசணும், நல்லது தரணும், அது இனிமையாக பேசணும். கடைசி இன்னொரு 3 இருக்கு. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பில் தலைப்பிரியா சொல்.
அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல இனிமை பற்றி சொல்லலை, பண்பில் தலைப்பிரியா சொல். அந்த இனிமைக்கு ஒரு பண்பை சொல்கிறார். அந்த இனிமைங்கிற பண்பை இங்கே சொல்கிறார். அது எப்பொழுதும் தலைப்பிரியா, தலைன்னா முதல்ல வித வைக்கணும். நீ உண்மையை பேசுகிற, பயனுள்ளதை பேசுகிற, ஆனால் அது தலையாயது என்ன சொல்கிறாரு? இனிமைங்கிறார். இனிமைங்கிற பண்பு, பண்பு என்கும் தலைப்பிரியா சொல். அந்த சொல்லில் தலையாக அதுதான் இருக்கணும். ஃபஸ்ட்டு டேக் இட், ஃபஸ்ட் பாயிண்ட், எப்போவுமே ப்ளசண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அது என்ன செய்யுமா? நயன் என்று நன்றி பயக்கும். 2 சொல்கிறார். நயன் என்று நன்றி பெருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நயம்னா இந்த உலகத்திலேயும் இன்பம் தரும், நன்றி பயக்கும்னா மறு உலகத்திலையும் கொண்டு போய் அங்கேயும் நன்மையும் தரும் அப்படின்னு 2 சொல்கிறார். அப்போ இம்மைக்கும் மறுமைக்கும் நாம் இனியவையே பேசணும். முடிஞ்சதுங்களா? சிறுமையுள் நீங்கிய, சிறுமையுள் நீங்கிய மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். அதையே தான் திருப்பி சொல்கிறார். மறுமைன்னா மேல் உலக வாழ்க்கை, அடுத்த பிறவி, அது இங்கேயோ எங்கேயோ. மறுமை, இம்மை இந்த வாழ்க்கை, 2 அடுத்த பிறவியில் இன்பமாக தான் இருப்ப நீ, கேரண்டி. அப்போது அட்வான்ஸ் புக்கிங். இந்த பிறவியில் நம்ம இன்பமாக தான் வாழ போகிறோம், துன்பம் இல்லை. ஆனால் அடுத்த ஒரு பிறவி வந்ததுன்னா அதுலேயும் நான் இன்பமாக தான் இருப்பேன், இப்போவே அதுக்கு முதலீடு போடுங்கிறார். சிறுமையில் நீங்கிய, சிறுமை பேசாத, சின்ன 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 புத்தி, அல்பத்தை பேசாத, சிறுமையில் நீங்கிய இன்சொல் அப்படின்னு சொல்கிறார். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் வேல்யூன்னு சொல்கிறார். ஒருத்தன் இந்த இனிமையாக பேசி, உண்மையாக பேசி, பயனுள்ளதை பேசி பழகிட்டான்னு வைங்களேன். ஒரு 10 நாள் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கே ஆரம்பிச்சிடுங்க. வீட்டுக்கு போன உடனே இன்சொல்லால் தான் பேசணும். குழந்தைங்கிட்டேயோ, வீட்டுக்காரர்கிட்டையோ, தெருவில் பார்க்குறவங்ககிட்டையோ, போகும்போதே வழி நடந்து வரவங்களா பார்த்துட்டு இனி சொல். அன்றைக்கி பொழுது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் நீங்கள் வந்து லிஃப்ட்டில் ஏறும்போதோ, காரில் ஏறும்போதோ, டிரைவர் பற்றியோ, லிஃப்ட் மேன் பற்றியோ, அல்லது ரோட்டில் நடக்கிறவங்களோ, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ, யாரை பார்த்தோன்னே ஒரு இனிமையான வார்த்தையை சொல்லிட்டு போங்களேன். என்ன இனிமையானது? சார், உங்கள் ப்ளூ ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குது சார், உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா உங்களை மரியாதை கொடுக்கணும் போல தோணுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கொண்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன உங்களுக்கு என்ன பயன் வேணுமா, அவர்கிட்ட இந்த லாபம் அடிக்க போகிறீங்களா? அந்த ஒரு ஆள் அதை கேட்டுட்டு அன்றைக்கி முழுக்க அதில் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ரீங்காரம் இருக்கும். அவர் சொன்னபடி நம்ம வாழ்ந்துடணுங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அன்றைக்கி உண்மையை சொல்லிங்க இல்லையா, அது போதும் சார், உங்களை கையெடுத்து கும்பிடலான்னு சொல்லிவிடுங்க. பாருங்கள், அவன் வாழ்நாள் முழுக்க பொய்யே சொல்ல மாட்டான். அவ்வளோ பெரியவர் என்னை கையெடுத்து கும்பிட்றேன்னு சொல்லிட்டாரு, அது அவ்வளோ பலம் இருக்குதா. அப்புறம் நம்ம அதை பயன்படுத்தணும் இல்லை அப்படின்றார். எவன் கோலோ வன் சொல் வழங்குவது. இந்த இன்சொல் சொல்லி அதில் நன்மையை கண்டுபிடிச்ச ஒரு டேஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் ஒன்று சாப்பிட்டு டேஸ்ட் வந்துடுச்சுன்னா விட மாட்டீங்க, அந்த ஹோட்டலுக்கே தான் போவீங்க. ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கிட்டு அது போனால் அந்த அடிக்கடி அங்கே தான் போகிறோம். ஆனால் அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு இனிமையான சொல்லை, உண்மையான சொல்லை, பயனுள்ள சொல்லை நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறந்து கூட இந்த வன்மையான சொல்லுக்கு போக மாட்டீங்கிறார். அந்த டேஸ்ட் ரொம்ப அருமைங்கிறார். நீங்கள் ஒரு முறையே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சார். லாலா கடையில் கொண்டு போயிட்டு கொஞ்சம் பிச்சு போடுவாங்க. இது மாம்பழத்தில் செய்த ஒரு மைசூர் பாக் சார், ஆச்சரியமாக இருக்குது. பீட்ரூட்டில் செய்திருக்கேன் சார். வேண்டாங்கய்யா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே பிச்சு கொடுத்துட்றார். அப்புறம் டேஸ்ட் பண்ண பிறகு நாங்கள் சரி ஒரு 1/4 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேஸ்ட் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, தர்ம வாழ்க்கையில் இனிய சொற்களை பயன்படுத்தணும்னா அதில் ஒரு பெரிய ஒரு ருச்சி வந்துடும் உங்களுக்கு. இன்சொல் இனிது என்றால் அது ருசியை கொடுத்துடுச்சு இல்லையா, இனிதை தருவதனால அதை கண்டுபிடிச்சிட்டவன் எவன் கொலோ வன் சொல் வழங்குவன், அவன் எப்படி தான் மறுபடியும் வாழ்க்கையில் அந்த தீங்கான வார்த்தைக்கு போவான் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். கடைசியாக சொல்கிறாரு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எல்லாரும் கூடையில் மாம்பழத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் ரொம்ப நேரம் தேடுறான். என்ன சார் தேடுறீங்க, இவ்வளோ பழம் இருக்குதுன்னு. பச்சையாக ஒன்று இருக்குது, அது எடுக்கிறேங்கிறான். ஏன் முட்டாளா நீ,
எல்லாரும் பழுத்த பழத்தை மோந்து பார்த்து கையில் அமுக்கி எப்படின்னு பார்க்குறாங்க. நீ காஞ்சதை எடுத்துகிட்டு போகிற. யாராவது புளிச்ச பழத்தை தேடுவாங்களா? தேடவே மாட்டாங்கல்ல. அதாவது இனிய சொல்லுன்னு ஒன்று இருக்கும் பொழுது அதை பயன்படுத்த விட்டுட்டு அதையே நீ கண்டபடி பேசுறியே, கடுமையாக பேசுறியே, இன்னாத கூறல், அதை இப்படி சொல்லியிருக்கலாமே. பலமுறை அப்படி தான் நமக்கு வாழ்க்கையில் பல பேர் திருத்தி இருக்கிறோம். ஒரு முறை இந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் கிளாஸ் முடித்தோடனே அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டு 10-15 நாள் ஆப்சண்ட். அதனால் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு போக முடியாது. அவங்க வந்து அதை கொடுத்துட்டாங்க, நீ வந்து ரொம்ப லீவ் எடுத்ததுனால இந்த செமஸ்டர் உனக்கு எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு பண்ணிடுறாங்க. அதனால் அவள் தப்பிக்கிறதுக்கு இது முன்னாடியே அவங்க நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க, லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. அதில் வந்து பேரெல்லாம் போட்டிருக்கோம். அங்கே போய்த்தோம்னா இந்த இவளுக்கு 8 நாள், இவளுக்கு 7 நாள் அப்படின்னு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்எஸ்எஸ்க்கு போனேன், என்சிசிக்கு போனேன் அப்படின்னு எக்ஸம்ஷன் வாங்கிடுவாங்க. யாரை பேர் இல்லைன்னு வைங்க, என்னுடைய ரெஜிஸ்டர்ட் எடுத்துகிட்டு அவளுக்கு ப்ரெசன்ட் போட்டு வச்சுட்டாங்க. எங்கெல்லாம் ஆப்சன்றது எல்லாம் ப்ரெசன்ட் போட்டு வச்சுட்டாங்க. அது எனக்கு தெரியுமில்ல. நோட்டீஸ் போர்டில் போட்டுறது இங்கே வந்து இருக்குது, நாளைக்கு நாளில் சாட்சி சொல்லணும். இப்போ அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு அலிபே, நீ வந்ததுக்கு அடையாளம். இவங்க தப்பு தண்டா அங்கே பண்ணிவிட்டு நீ கிளாஸில் இருந்தே நான் போட்டிருந்தேன்னா கோர்ட்டில் கூட இதுதான் செல்லும். அப்போ உனக்கு ஒரு தீங்கு செய்திருந்தாக படிச்சுக்கலாம். அப்போ வந்து அட்டெண்டன்ஸில் நம்ம மார்க் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை வந்து யாராவது ஒருத்தர் அடித்து மாற்றுறாங்கன்னா அது பெரிய குற்றம் தானே. இப்போ நம்ம உண்மையை தெரிந்து அந்த பொண்ணு கண்டிக்கணுமா இல்லையா? அந்த பெண் குழந்தைய யோசனை பண்ணி பார்த்தேன். நீ நல்லா படிக்கிற பொண்ணு, ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு தான் நீ வந்து லீவ் எடுத்திருப்ப. என்ன சொல்கிறீங்க சார்? சொல்கிறேன் கேளு. ஒரு பையன் அப்படி தான் என் அட்டெண்டன்ஸில் வந்து மார்க் பண்ணி ப்ரெசன்ட் போட்டுட்டு போயிட்டான். நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்டியே அப்படின்னு சொன்னேன். என்னை கூப்பிட்டு இப்படி சொல்கிறது பார்த்த உடனே அந்த பொண்ணு அழுதுட்டு சொன்னாங்க, சார் இது மன்னிச்சிடுங்க சார், நான் இனிமேல் அதை செய்யவே மாட்டேன், என் வாழ்நாளில் இனிமேல் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையை தான் சொல்கிறோம், பயனுள்ள தான் சொல்கிறோம். இனிமையாக சொன்னோம்னா வாழ்க்கையிலே மாறிடுவாங்க. அப்போ இனிமையை சொல்கிறது எவ்வளோ பயனுள்ளன்னு பாருங்கள். ஒரு 40 வருஷம் 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை கதரை பற்றி பேசணும். ஏதோ ஒன்று பேசணுன்ட்டு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று பேசணும், கதரை பேசணும். ஒரு ஏழைக்கு நீ உணவு கொடுக்கணும் மனசில் இருக்குது, ஆனால் யாருக்குமே உனக்கு கொடுக்கறதுக்கு கண் முன்னாடி யாரும் இல்லை. யாரும் வந்து உணவு வந்து கேட்குறவங்க யார் இருக்கிறாங்க? காசு தான் கேட்குறாங்க. ஒரு ஏழை வீட்டில் வந்து விளக்கெறியணும், பசி நீங்கணும், அந்த குழந்தை படிக்கணும். அது உன்னால் ஏதாவது உனக்கு கொடுக்க முடியுமா? 1 ரூபா கொடுக்கும், 5 ரூபா கொடுக்க முடியுமா? எப்படி முடியும்? கண்ணுக்கு தெரியாத ஒரு ஏழைக்கு நீ எப்படி கொடுக்க முடியும்? நீ கதரை அணிஞ்சுக்கடா. அந்த கதரை செய்கிறதுக்கு கையில் தான் செய்தாங்க. மெஷினில் செய்யலாம். ஒரு மெஷினில் வந்து ஒரு நாளைக்கு 100 மீட்டர் கூட அவன் செய்திருவாங்க. ஆனால் கதரில் செய்கிறவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேஷ்டி தான் செய்வான். அதுக்கே அவனுக்கு ஒரு வாரம் உள்ள தக்கிலி இல்லாத நூலை நீக்கணும், அதை நீ அப்போ நெய்யணும். அவனுக்கு உழைப்பு, ஒரு வார உழைப்பு. அதை நீ வந்து அவனுக்கு ஒரு வாரத்துக்கு சம்பளம் கொடுத்தா மாதிரி ஆயிடுது இல்லையா? அவன் குடும்பம் அதை சாப்பிடும் இல்லையான்னு சொன்ன உடனே அன்னையிலேருந்து ஒருத்தர் கதர் போட்டு வந்துட்டாங்க. நான் போட வேலை கதர், நான் கதர் துண்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வகையில அது கதர் யூஸ் பண்ணேன். நம்ம டியூட்டியில் இருக்கிறதுனால கதர் போட்டு போக முடியாது இல்லையா? அன்னையிலேருந்து அவன் ஒரு லாயர் ஆகிட்டான். கோயம்புத்தூர்லேயே பெரிய சிவில் லாயர். இப்போ வயசு 60 இருக்கும்னு நினைக்கிறேன். அவனு பல வருஷம் கழித்து ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷனில் பார்த்தேன். அவன் குழந்தைங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்தான் மனைவியோட. அப்போ அந்த கதரில் தான் இருந்தான். இப்போ நீ அந்த லாயர் ஸ்டூடெண்ட் இல்லையா அப்படின்னு நான், ஆமாம் சார். இப்போ நினச்சி பார்க்குறோம். ஒரு உண்மையை சொல்லணும், பயனுள்ளதை சொல்லணும், இனிமையாக சொல்லிடுங்க. ஒருத்தனை மாற்றிடும். இதுக்கெல்லாம் அடையாளம் இனிய சொல்லு ஒன்று இவ்வளோ நன்மை தருதுன்னு இந்த டேஸ்ட்டை உறிஞ்சவன் எப்படி வந்து பதில் சொல்ல பயன்படுத்துவான்? அப்போது அப்படியும் ஒருத்தன் செய்தான்னா அவன் எப்படிப்பட்டவன்?
மரத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் காஞ்சதா புளிப்பதா கசக்கிறத எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை இருக்குது. இப்போ உனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ இனிமே சொல்லதுக்கு இருக்குது. அதெல்லாம் விட்டு கரெக்டாக தேடி மனசை புண்படுத்தி இரத்த கலரையாக உண்டாக்கக்கூடிய ஒரு சொல்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப வியந்து ஆச்சரியமாக சொல்கிறார். இப்படியெல்லாம் கூட மக்கள் இருக்க முடியுமான்னு. இவ்வாறு இருந்து திருக்குறளுடைய நம்ம வாங்க. நாங்கள் இப்போ தான் நிறைவு செய்தோம். திருக்குறள் நிறைவாச்சு. சரி, பூர்ணமத சொல்லிடலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நமஸ்காரம்.